श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। जगद्गुरुशङ्कराचार्य स्वामिनः जय। रामकृष्ण परमहंसमूर्ति की जय। बोल पुंडलीक वरदा हरि विठ्ठल सिद्धिविनायक मूर्ति की जय। जय वीर आंजनेय स्वामिनः जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्तिवक्त्रापि पञ्चास्य मान्या। विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। मातामहमहाशैलं महस्तदपितामहं कारणं जगतां वन्दे कण्ठादुपरिवारणम्। अगजाननपद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदं तं भक्तानामेकदन्तमुपास्महे। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्। दोर्भिर्युक्ता चतुर्भ्यस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण। भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। कल्याणं दधतं कटाक्षवलतो भक्ताय हत्वा रिपून्। कल्याणाचलकार्मुकस्य तनुजं कारुण्यपाथो निधिं। कल्याणाकृतिमव्ययं गिरिसुता प्रेमास्पदं पावनं। कल्याणाय भजेनुजं गणपतेः श्रीदेवसेनापतिम्। नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां। रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता जाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। सिद्धिविनायक मूर्ति की जय। सद्गुरु स्वामिनः जय। சகல ஜகத்துக்கும் ஆதி காரணமாக இருக்கக்கூடியதான ஒரு மூர்த்தி யார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய பேரிலேயே யார் அப்படிங்கிறதான ஒரு சொல்லும் அடங்கி இருக்கக்கூடியதான ஒரு தெய்வம் அந்த பிள்ளை யார்.
இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பெரிய கேள்வி, இருக்கக்கூடிய ஒரே கேள்வி அப்படின்னு சொன்னால் யாருங்கிற ஒரே கேள்வி தான். அது நான் யாராக இருக்கட்டும் அல்லது தெய்வம் யாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் யாருங்கிற கேள்வித்தான் கடைசியில் நிற்கும். இந்த மனுஷன் பிறந்தத்துலேருந்து ஆரம்பித்து இந்த சரீரத்தை வச்சுட்டு ஏதோ ஒரு பேரில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பேர் மட்டும் அடையாளம் இல்லாமல் அவனுடைய படிப்பும் சேர்ந்து ஒரு அடையாளமாக மாறுறது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த ஒரு பதிக்கு சதின்னோ அல்லது சதிக்கு பதின்னோ ஒரு அடையாளம், அதுக்கப்புறம் அவனுடைய செயல் மூலமாக ஒரு அடையாளம், கடைசியில் அந்த சரீரத்தை விட்டு அவன் கிளம்பிட்டான்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் அவனுக்கான அடையாளம் என்ன, அவன் யார், எங்கே போனான்? அப்போ எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் வேணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த பதில்லையே அந்த கேள்வியை வச்சுட்டு ஒரு தெய்வம் இருக்கான், பிள்ளை யார் அப்படின்னு சொல்லி. எங்கேயுமே ஓட வேண்டிய அவசியம் இல்லாமல் நமக்குள்ளேயே இருக்கக்கூடியதான அந்த பரதத்துவம் தான் அந்த பிள்ளையார் அப்படிங்கிறது தான் ஆச்சாரியாளாகட்டும், ஔவையாராகட்டும், ஞான சம்பந்தராகட்டும் எல்லாரும் சொல்லி கொடுத்ததான ஒரு வழி என்ன, சுந்தரர் முதலிய மகான்கள் சொல்லி கொடுத்தது என்னன்னு சொன்னால், எல்லாத்துக்கும் முழு முதற் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்னு சொன்னால் அது பிள்ளையார் தான். அதனால தான் எல்லா விதமான கிரந்தங்கள்லையும் பார்க்குறோம் இல்லையா, வாகீஷாத்யாக சுமனசா சர்வார்த்தானாம் உபக்கிரமே என்னத்வா கிருத கிருத்தியாசிஹு தன்னமாமி கஜானனம்னு பிள்ளையாருக்கு ஸ்லோகம். வாக்குக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதான சரஸ்வதி தேவிக்கு யார் அதிபதியாக இருக்காளோ அந்த பிரம்மா முதலியதான தேவர்கள் எல்லாரும் எந்த காரியம் பண்ணாலும் யாரை முதல்ல வணங்கினத்துனால செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சவாளா ஆறாளோ அல்லது என்ன செய்யணும்னு நினச்சாலோ அதை நிர்விக்னமாக செஞ்சு முடித்து செய்ய வேண்டியதை செஞ்சவாளாக ஆனாலோ அப்பேற்பட்டதான விநாயகரை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்லோகம். இவனுக்கு மேலே ஒரு நாயகன் அப்படிங்கிறவன் கிடையவே கிடையாது. அதனால தான் அவன் விநாயகன். அப்பேற்பட்ட அந்த பரவஸ்துவனுடைய பூஜையை செய்ய வேண்டிய முக்கியமான தினம் இந்த தினம். பாத்ரபத மாச சதுர்த்தியாம் பிராமணாதி பூஜிதம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துசுவாமி தீட்சிதர் தன்னுடைய கீர்த்தனையில் இதை பாடுறார் பிள்ளையாரை பார்த்து. முத்துசுவாமி தீட்சிதருக்கு ஒரு பெரிய ஒரு குணம் உண்டு. என்னன்னா, அவரோட கீர்த்தனைக்குன்னு ஒரு செயலி, அவருக்கு கிருத்தின்னு பேர். தீட்சிதர் பண்ணதுக்கு நம்மளை பற்றிலாம் ரொம்ப நன்னா தெரிஞ்சு ரொம்ப பெருசாலாம் பாட்டு எழுத மாட்டார், சின்னதாக தான் எழுதுவார். தீட்சிதர்கிட்ட கிருதி ஜாஸ்தி, தியாகராஜர்கிட்ட தான் கீர்த்தனை ஜாஸ்தி. சரணங்கள் போயிட்டே இருக்கும். அதனால் சரணம் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே பாதி பேர் அது எல்லா சரணத்தையும் பாட மாட்டா. அந்த முத்திரை இருக்கக்கூடிய அந்த ஒரு சரணம் பல்லவி அனுபல்லவி அதோடு சரி தியாகராஜ கீர்த்தனை அப்படியே பாடி போயிடுறது. ஏன்னா தியாகராஜர் சந்நிதியிலேயே அந்த தியாகராஜ உற்சவத்தில் நன்னா பாடக்கூடியவா ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லி உட்காந்து பாடக்கூடியவாளுக்கே 20 நிமிஷம் தான் டைம், அதுக்கு மேலே டைம் கிடையாது. மற்ற நேரத்தில் நேராக வந்து பாடினாக்க தியாகராஜர் கேட்டுகிட்டே இருப்பார், சந்தேகமே கிடையாது. வந்து பாடுறவா இன்றளவும் இருக்கா. அவாளுக்கு தோணித்துன்னு சொன்னால் அவாவா பக்கவாத்தியத்தை அழிச்சுன்னு வந்து தியாகராஜர் சந்நிதியில் சொல்லிவிட்டு தகவல் சொல்லிவிட்டு இன்றைக்கி வரோன்னு சொல்லிவிட்டு அங்கேயும் இன்னும் டிக்கெட்டு கிடையாது, க்யூ கிடையாது, நிம்மதியான பாடு. யார் பூஜை பண்ணுறாலோ அவா கையிலேயே இருக்குது சந்நிதி. அதனால் ரொம்ப சௌரியம். அதனால் எப்போ நமக்கு தோன்றதோ போய் தாராளமாக உட்காந்து விடிய விடிய கத்தலாம். யாரும் ஏன்னு கேள்வி கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் விடிய விடிய நான் பாட போகிறேன்னு சொன்னாக்க வாசகதவை மட்டும் திறந்து வச்சுட்டு சந்நிதியை மட்டும் பூட்டின்னு கிளம்பி போயிட்டே இருப்பா. நீங்கள் பாட்டில் விடிய விடிய உட்காந்து பாடிட்டு இருக்கான், ஒரு கேள்வி கிடையாது. அந்த மாதிரி ஒரு சந்நிதி அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் நம்ம பூஜை பண்ணக்கூடியதான ஒரு இடம் நம்ம வசம் இருந்தால் தான் சாத்தியம். அது கூடிய சீக்கிரத்தில் எல்லா சந்நிதிக்கும் அது வரணும். அந்த ஒரு பிரார்த்தனையும் விளையாட்டை வச்சுப்போம். அப்போது தீட்சிதர்கிட்ட ஒரு குணம் பார்த்தோன்னு சொன்னால் கிருதி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பண்ணுவார். நிறையா சின்ன சின்னதாக பாட்டு.
அதில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னாக்க, ஒரு தினத்தை ஸ்பெசிஃபிக்காக குறித்து அதுக்காக பாட்டு எழுதுறது. பிள்ளையார் சதுர்த்திக்குன்னு ஒரு பாட்டு, கிருஷ்ண ஜெயந்திக்குன்னு ஒரு பாட்டு, ராமநவமிக்குன்னு ஒரு பாட்டுன்னு சொல்லிவிட்டு அந்தந்த தினத்தில் அவர் பாடின கீர்த்தனையெல்லாம் காப்பாற்றி கொடுத்துருக்கா அவருடைய சிஷ்யால் எல்லாரும். அவளுக்கு நம்ம பெரிய கடன் பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு உற்சவம் நடந்துன்னு இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் அந்த கீர்த்தனை எல்லாம். அது இந்த டேட்டில் தான் நடந்துருந்தது. ஏன்னா காலங்காலமாக நம்ம கொண்டாடின்னு இந்த வருஷ பரப்பையே மாற்றிவிட்டா டப்புன்னு ஒரு நேரத்தில். இது சித்திரை ஒன்று கிடையாது, தை ஒன்றுன்னு சொல்லிவிட்டோம். அப்போது பிள்ளையார் சதுர்த்தின்னு சொன்னால் இருக்கிற ஒன்று சித்திரை ஒன்று வர்றதுக்கே இந்த பாடு. அதாவது மாதம் 2 சதுர்த்தி வருதுன்னு சொன்னால் எந்த சதுர்த்தி பூஜை பண்ணோங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் தீட்சர் மாதிரி இருக்கிறவர்களுக்காக நமக்கு ஒரு ஆதாரம். பாத்ரபத மாச சதுர்த்தியாம் பிராமணாதி பூஜிதம் பாசாங்குஷதரம் க்ஷேத்ர சாமர பரிவீஜிதம். சித்தி விநாயகம் அப்படிங்கிற கீர்த்தனையை பிள்ளையார் சதுர்த்திக்குன்னே பாடி வச்சிருக்கார் அவர். அப்போது இது சாந்திரமான ரீதியாக பாத்ரபத மாசத்தில் வரக்கூடியதான ஒரு சதுர்த்தி அன்னைக்கு இந்த பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தீர்மானமாக ஆதாரமாக நமக்கு கிடைக்கப்படக்கூடியதான ஒரு விஷயம். அப்போது இந்த தினம் எப்பேற்பட்டதான ஒரு தினம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறதுக்கு சில பேர் காரணமாக இருந்திருக்கா. அவளெல்லாம் நம்ம அவசியம் நினச்சிக்கணும். நினச்சிக்காமல் போயிடக்கூடாது. இது எத்தனை பிள்ளையார் சதுர்த்தி வந்தாலும் சரி, எத்தனை ராமநவமி வந்தாலும் சரி, எத்தனை கிருஷ்ணாஷ்டமி வந்தாலும் சரி, நம்ம நினச்சிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். எத்தனையோ துர்மதங்கள் இருந்தபோது அத்தனையும் கண்டித்து இதுதான் சன்மதம் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி சன்மதத்தை ஷண்மதமாக நமக்கு கொடுத்ததான ஆச்சாரியால் ஒரு பிரதானமான ஒரு காரணம். 6 மதம் அதுதான் சன்மதம். அதுதான் நல்ல ஒரு மதம். தீர்மானம் பண்ணிக்கோ, இந்த 6க்குள்ளே ஏதான ஒன்று நீ தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லி நமக்கு கையில் பிடிச்சி கொடுத்து ஆச்சாரியால் பிரதான காரணம் நம்ம இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தின்னு கொண்டாடின்னு இருக்கோன்னா. அதனால் ஆச்சாரியாளுக்கு பிரதான பங்கு இருக்குது. அவருக்கு ஒரு நமஸ்காரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஷண்மதமும் ஒரே மதம்னு ஆச்சாரியால் சித்தாந்தம் பண்ணிட்டு போயிட்டார். அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்துக்குள்ளே தான் இந்த 6மே அடங்கியிருக்கு. அப்போ அந்த அத்வைத்துக்குள்ளத்தான் இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அதை எல்லாரும் ஒத்துக்கும்படியாக எல்லா நாட்டவர்களும் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவள் இந்த மாதிரி ஒரு சனாதனம்னு ஒரு மதம் இருக்குது, அந்த தர்மம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கும்படியாக விவேகானந்தருக்கு புரிய வச்ச ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு காரணம். அதை எல்லா நாட்டுக்கும் அழைச்சிட்டு போய் சொன்ன விவேகானந்தர் ஒரு காரணம். நம்ம இன்றைக்கி உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னான். அப்போ அவளுக்கெல்லாம் நம்ம நன்றியை செலுத்தக்கூடிய ஒரு நாளுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இன்றைக்கி தைரியமாக உட்காந்துருக்கோம், பிள்ளையார்னு உட்காந்துட்டு இருக்கோம். எத்தனையோ எதிர்ப்பை தாண்டி இன்றைக்கி நம்ம பிள்ளையார் பூஜை தெருக்கு தெரு வீதிக்கு வீதி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, இதுக்கான உத்வேகமும் பலமும் கொடுத்து இன்றளவும் இருக்கிறதுக்கு சங்கர மடமும் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மடமும் ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக நமக்கு பக்கபலமாக இருந்துட்டு இருக்கக்கூடியதான ஒரு 2 பெரிய விஷயம். அப்போது விநாயகர் கிடைச்சதுக்கும் அதை நம்ம கொண்டாடுறதுக்கான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கும் பெரிய ஒரு காரணத்தை உண்டாக்கினதான ஒரு மடத்தில் இந்த ஒரு நாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரியதான ஒரு விஷயம். அதில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் ஏன்னா நம்மளை முதல்ல தமிழை சேர்ந்தவன்னு சொல்லிக்கிறதே இங்கே பெரிய விஷயமா போயிடுது. அதுக்கே பாடுபட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் என்னென்னா, இந்த ஒரு வழக்கத்தில் சொல்கிறது உண்டு, உண்மை செருப்பை மாட்டின்னு கிளம்புறதுக்குள்ளே போய் ஊரை சுற்றிட்டு வந்துடுறது அப்படின்பா. அந்த மாதிரி பொய்யானது ரொம்ப பிரசித்தமாக அந்த பொய்யை அவலம்பிச்சுட்டு இருக்கிறவா நமக்கு எல்லா இடத்துலையும் ஈஸியாக கண்ணுக்கு தெரிகிறவாளாக இருக்கிறதுனால
அவள் சொல்கிறது உண்மை மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டுடுறது. அதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்ததான உண்மை. நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சி எதையும் ஸ்தாபிக்க போகிறது கிடையாது. ஏற்கனவே ஸ்தாபிச்சுட்டு போயாச்சு ஆச்சாரியால். இதுதான் சனாதன தர்மம், இதுதான் அத்வைத்தம் சத்தியங்கிறத என்றைக்கோ சொல்லிட்டு போயாச்சு. ஆனால் அதை திருப்பி நாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு கொடுப்பினை நமக்கு. நம்ம ஒரு கால் நம்ம வேலையை பார்ப்போம், இருக்கிற வேலை 1000 வேலை இருக்குதுன்னு ஒதுங்கி போனாலும் நீ என்னமாடா ஒதுங்கி போவ வான்னு நம்மளை சண்டைக்கு இருக்கிறா பார்த்தீங்களா. அதனால நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் ஒரு விதத்தில். அவெல்லாம் இல்லைன்னு சொன்னாக்க நம்மளும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறதே ஏற்படாது. நம்ம பாட்டில் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிட்டு இருப்போம், தெரிஞ்ச வாழ்க்கை மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்போ தெரியாத வாளுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்கிறத அடிக்கடி நினைவு முன்றதுனால அவளுக்கு நம்ம கொஞ்சம் நன்றி சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போது இந்த தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு சம்பந்தம் உண்டா கிடையாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி ஒன்று தொத்தி நிற்கிறது. வாதாபி கணபதி தான் வந்தார், அது வரைக்கும் பிள்ளையாருங்கிற ஒருத்தரே இங்கே தமிழ்நாட்டில் கிடையாதுன்னு ஒரு கூற்று ஓடின்னு. வாதாபி கணபதி வந்தாரா வரலையாங்கிற பிரச்சனைக்கு நம்ம அப்புறம் போவோம். அவர் வந்ததாகவே எடுத்துப்போம். ராஜா அழைச்சின்னு வந்தார் பிள்ளையாரேங்கிறத நம்ம எடுத்துப்போம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது பாட்டில் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி பிள்ளையாரே கிடையாதுன்னு சொல்கிறது எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம். என்ன காரணம்னு சொன்னால், தமிழ்னு இன்றைக்கி ஒன்று நமக்கு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பிரதானமான காரணம் அகஸ்தியர். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லையே. என்ன காரணம்னா, தொல்காப்பியர் அவருடைய சிஷ்யர், தமிழை அவர்கிட்ட தான் கற்றுண்டார். நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான இலக்கணம் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த இலக்கணம் தொல்காப்பியம் தான் இன்றளவும் வாழ்ந்துட்டுருக்கு. அப்போது அந்த தொல்காப்பியர் யார்கிட்டேருந்து தமிழ் கற்றுண்டாரோ அவர் தமிழருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லையா, அவருக்கு தமிழ் தெரியுங்கிறதுல. அப்போ அகஸ்தியர் தட்சிண தேசத்தில் இருந்தார். எங்கேருந்து வந்தார்? அவருடைய கதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? வடக்க கல்யாணம் ஆறுது பார்வதி பரமேஸ்வராளுக்கு, எல்லா தேவர்களும் அங்கே கூடிவிட்டா. அப்போ பூமி அந்த பக்கமாக இறங்கிடுத்தோ. அப்போ தென் திசைக்கு ஒருத்தர் போகணும்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் கிளம்பி வரார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அகஸ்தியர் பிள்ளையாரை பூஜை பண்ணியிருக்கார். அப்போ எங்கேருந்து பூஜை பண்ணியிருப்பார்? வாதாபி கணபதி வர வரைக்கும் அவர் பூஜையே பண்ணலையா? அப்போ இங்கேருந்து போய் வடக்க போய் பூஜை பண்ணிட்டு வந்தாரா? அவர் தான் தெற்கு வடக்க போவே இல்லையே. போகக்கூடாதுங்கிறது தான் சங்கல்பமே. வடக்க இந்த மகரிஷி அந்த பக்கம் போகக்கூடாதுங்கிறது தான் சங்கல்பமே. அதனால தான் பார்த்தேன்னு சொன்னால், ராமர் அங்கேருந்து கிளம்பி ராமாயணத்தில் தட்சிண திக்க பார்க்க நடந்து வரும்போது பாதிக்கு மேலே அகஸ்தியருடைய ஆசிரமத்தை பார்த்துட்டு இலங்கையில் யுத்தம் பண்ணும்போது அகஸ்தியருடைய ஆகையின் பேரில் ஆதித்ய ஹிருதயம் சொல்லி ராவணனை வதம் பண்ணி ஜெயிக்கிறார்னு கதை போகிறது. அப்போ ராமர் இந்த பக்கம் வரும்போது தான் அகஸ்தியரை பார்க்குறார். அகஸ்தியர் இங்கேருந்து கிளம்பி ராமரை பார்க்க போல. அப்போ அவர் தட்சிண தேசத்துலாம் இருந்தாருங்கிறது தீர்மானம் ஆகிடுது, அவர் பிள்ளையார் பூஜை பண்ணாருங்கிறது தீர்மானம் ஆகிடுது. அப்போ எப்பேற்பட்டதான ஒரு விஷயம்னா, ஆதி காலத்திலேருந்து பிள்ளையார் பூஜைங்கிறது நம்மிடையே விசேஷிய தமிழ்காரால்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தீர்மானம். இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில தெய்வத்தை தூக்கி வச்சுக்கிறா. இவாள்லாம் தான் தமிழ் கடவுள், அவள்லாம் தமிழ் கடவுள் இல்லை. கடவுளில் என்னையா தமிழ் கடவுள், தமிழ் இல்லாத கடவுள்? எப்போ அவர் சுவாமின்னு சொல்லியாச்சோ அப்போ எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும், அவன் தான் சுவாமியாக இருக்க முடியும். எப்போ யாருக்கும் பொதுவாக இல்லையோ அவன் எப்படி சுவாமியாக இருக்க முடியும்? அப்போது பூஜை பண்ணுறதுல எல்லாருக்கும் சமம் இல்லை, அதனால அவளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அப்படி பார்த்தா எந்த தெய்வத்தையுமே ஏற்றுக்க முடியாது. ஒரு தெய்வம் கூட அப்படி கிடையாது. எப்போ ஒரு விஷயத்தை பொதுவாக வச்சுட்டோமோ அந்த பொதுவாக வச்ச ஒரு விஷயத்துக்கு ஒரு வரமுறைன்னு ஒன்று இருக்கணும். அப்போ தான் அது பொதுவாக நீடிக்க முடியும். வரமுறை இல்லாமல் யார் வேணால் என்ன வேணால் பண்ணலான்னு வச்சோன்னு சொன்னால் அது பொதுவாக ரொம்ப நாள் நீடிக்காது. அதனால தான் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கும்போது ட்ரஸ்டின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த ட்ரஸ்டிகள் கையெழுத்து போட்டால் தான் அந்த ட்ரஸ்ட்டை உள்ள செல்லு. ட்ரஸ்ட்டுங்கிறதே பொது தானையா, அது பொதுவாக இல்லைன்னா ட்ரஸ்ட்டை ஏற்படுத்த முடியாதுன்னு இன்றைக்குள்ள சட்டப்படி. நாங்கள் இவாளுக்காக மட்டும்தான் பண்ணுவோம்னு நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தினீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டே ஏற்படுத்த முடியாது, சட்டப்படி அது இல்லீகல், செல்லாது அந்த ட்ரஸ்ட்டே. அப்போ பொதுவாகத்தான் பொது சேவைக்காக தான் ஒரு ட்ரஸ்ட்டே ஆரம்பிக்க முடியும். அப்படிங்கும்போது பொது சேவைக்காக தானே வச்சுருக்கேன், யார் வேணால் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணலாமே சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்கிறது இல்லை? அதுக்குன்னு ஒரு ஆள் வேணும். அப்போ பொது காரியம்னு வந்ததுன்னு சொன்னாக்க அதை எப்படி செய்யணுமோ அதை ஒழுங்காக செய்யறதுக்குன்னு ஒரு விதிமுறை வேணும். அதையும் விதித்து வச்சுருக்கா நமக்கு.
ஆகமன்னு சொல்லி கொடுத்துருக்கா. அப்போ அந்த பூஜைப்படித்தான். அதுவும் ஆகமன்னா ஒரே ஆகமம் கிடையாது, நீ இப்படி தான் பூஜை பண்ணோன்னு எழுதி வச்சுட்டு போகல. அப்போ அதில் எத்தனையோ ஆகமம் இருக்குது. அந்த கோவில் என்ன ஆகமத்து முறையில் பூஜை பண்ணிட்டு இருக்கோ அதே ஆகமத்து முறையில் பூஜை பண்ணிட்டு இருக்கணுங்கிறது தான் கோட்பாடு. அப்போ தெய்வம் பொதுவாக இருக்கணும். ஆனால் தெய்வத்தை பூஜை பண்ணுறதுங்கிறது யாராருக்கு உரித்தாக இருக்கோ அவாவா தான் பூஜை பண்ணும். எத்தனை இடத்துல நாங்கள் எங்கள் ஊர் சித்தன் வாழ்வூர்னு இப்போ பத்திரிகையில் போட்டுக்கிறோமே, அந்த சித்தன் வாழ்வூரில் இப்பயும் பூசாரி பூஜை நடந்துட்டு இருக்கு. ஐயனாருக்கு கழுவப்பாலங்க சுவாமி இருக்கார், கழுவராயர்னு பேர், அவருக்கும் பூசாரி பூஜை நடந்துட்டு இருக்கு. அந்த கழுவப்பாட உற்சவமூர்த்தி காமாட்சி அம்மன் கோவிலில் இருப்பா. காமாட்சி கிளம்பினான்னா கழுவப்பாவும் சேர்ந்து கிளம்புவார். 2 பேரும் தனித்தனியாக பரப்பாடே கிடையாது எங்கள் ஊரில், 2 பேரும் சேர்ந்து தான் கிளம்புவா. காமாட்சிக்கு குருக்கள் பூஜை, கழுவப்பாவுக்கு பூசாரி பூஜை, அப்படி அவர் 2 பேரும் சேர்ந்து தான் வருவாய். அந்த இடத்துலையே தீர்மானம் எடுத்து 2 பேதமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் குருக்கள் நிற்க மாட்டார். நான் தான் பூஜை பண்ணுவேன், அங்கே போய் நிற்கிறது கிடையாது. காமாட்சி கோவிலில் வந்து பூசாரி வந்து நிற்கிறது கிடையாது, நான் தான் பூஜை பண்ணுவேன்னு. அப்போ இவர் அந்த சாமியை தொடமாட்டார், அவர் இந்த சாமியை தொடமாட்டார். அது என்னன்னா ஒரு வரமுறை, ஒரு கட்டுப்பாடு. யார் வேணா எதை வேணா பண்ணலான்னு இல்லாமல் இவா அதைத்தான் பண்ணணும்னு ஒரு கட்டுப்பாடு, அவ்வளோதான். அது ஆதினாலேருந்து அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லா கோவில்லையும் இவா தான் பூஜை பண்ணோன்னு சொல்ல முடியாது. அப்போது எல்லா கோவில்லையும் ஒருத்தர் தான் பூஜை பண்ணோன்னு எப்படி சொல்ல முடியாதோ அதே மாதிரி எல்லா கோவில்லையும் எல்லாரும் பூஜை பண்ணலாங்கிறதையும் சொல்ல முடியாது. அப்போது சுவாமிங்கிறவர் பொது. இவாளுக்காக இந்த சுவாமி, தமிழர்களுக்கு இவர் சுவாமி, தெலுங்காளுக்கு இவர் சுவாமி, கன்னடகாலாளுக்கு இவா சுவாமின்னு எந்த சுவாமியும் பிரிக்க முடியாது. அப்படி ஒரு கால் நீ பிரிக்கிறேன்னே வச்சுப்பான். நீ யாரை தமிழருக்கு கடவுள்னு சொல்கிற? முருகனை கடவுள்னு சொல்கிறேன். தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு நிறுத்துகிறோம். நம்ம சில விஷயங்கள்லாம் பேச வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு வந்தாச்சு, இதுக்கப்புறம் பேசாமல் இருக்க முடியாது, பேசித்தான் ஆனோம். எப்போ தமிழ் கடவுள் முருகன்னு நீ தனியாக தூக்கி வச்சுக்கிற, சரி, அந்த தமிழ் கடவுள் முருகனுக்குன்னு தமிழில் ஒரு காவியம் இருக்கணுமா இல்லையா? தமிழ் அந்த முருகனுடைய சரித்திரத்தை பற்றி, அந்த சரித்திரம் தமிழில் பிரதானமாக இருக்கக்கூடிய கிரந்தம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் பாட்டு நிறையா இருக்குது. திருப்புகழ் இருக்குது, கந்தரனுபூதி இருக்குது, கந்தரகதாரி, எத்தனையோ பாட்டுகள் இருக்குது, சந்தகட்டி கவசங்கள் இருக்குது, என்னென்னவோ இருக்குது. ஆனால் சரித்திரம் தமிழில் இருக்கணுமே காப்பியமாக. அப்போ அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கந்தபுராணம்ங்கிற தமிழ் இலக்கியம் தான் அதுக்கு பிரதானமான கிரந்தமாக இன்றளவும் இருந்துருக்கு. அந்த கந்தபுராணத்தை எழுதினது யாருன்னு பார்த்தா கச்சியப்ப சிவாச்சாரியார். அப்போ நீ சொல்கிற அந்த பேதம் அங்கேயே இல்லாமல் போயிடுது. தமிழர் வேற ஆரியர் வேற அப்படிங்கக்கூடியதான பேதம் அங்கேயே இல்லாமல் போச்சு. நீ யாரை தமிழ் கடவுள்னு சொல்கிறியோ அந்த கடவுளுக்கு தமிழில் இருக்கக்கூடிய கதையை எழுதினது அவர். அப்போ அவர் எங்கே இருந்தார்? காஞ்சிபுரத்தில் இருந்தார். அப்போ முருகன் மேலே அவர் எழுதுறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். அந்த காவியத்தை கந்தபுராணம்னு எழுதணும். ரொம்ப நாள் ஆசை அவருக்கு. காலத்தியப்ப சிவாச்சாரியார்னு அவள் அப்பாவுக்கு பேர் காஞ்சிபுரத்தில். அவருக்கு பிள்ளையாக பிறகுறார் இந்த கச்சியப்ப சிவாச்சாரியா. காஞ்சிபுரத்தில் இருந்ததுனால அவர் கச்சியப்பன்னே பேர் வைக்கிறார் தன்னுடைய குழந்தைக்கு. ஏகாம்பரேஸ்வருக்கு கச்சியப்பர்னு பேர், அந்த பரமேஸ்வரனுக்கு கச்சியப்பர்னு பேர். அது பேர் இருக்கிறார் கச்சியப்பன்னு. ஆனால் பூஜை பண்ணிட்டு இருந்தது அங்கே குமரக்கோட்டத்தில் முருகனை பூஜை பண்ணிட்டு இருந்தார் அவர். காஞ்சிபுரத்துக்குள்ளேயே ஷண்மதத்துக்கும் கோவில் இருக்குது. அதில் கௌமாரத்துக்காக பிரதானமாக எடுக்கப்பட்டதான கோவில் குமரக்கோட்டம். அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கார். அங்கே கட்சி ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்து தவம் இருந்து அந்த முருகனை பூஜை பண்ணி பெற்ற குழந்தை இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார். அவர் நன்னா ஓரளவு 5 வயசு வளர்ந்ததுக்கு அப்புறம் 2 மொழியும் நன்னா கற்றுக்கிறார். சம்ஸ்கிருதத்தையும் நன்னா கற்றுக்கிறார், தமிழையும் நன்னா கற்றுக்கிறார். ஏன்னா அவர் எழுதின கந்த புராணத்துக்கு மூலம் ஸ்காந்த புராணம். ஸ்காந்த புராணம் இல்லாமல் அவரால் கந்த புராணம் எழுத முடியாது, அதுதான் மூல கிரந்தம். அதை எழுதினது வியாசர். வியாசருக்கும் பிள்ளையாருக்கும் எப்பேற்பட்ட சம்பந்தம் நம்ம எல்லாருக்கும் நன்னா தெரியும். அதனால் இவருக்கு பிள்ளையாரத்தை நம்ம தென்திசை தமிழ் கடவுள்னு சொல்லிட்டாக்க அப்போ வடக்காரா வச்சுக்கப்படாதான்னு கேள்வி கேட்கக்கூடாது. மகாபாரதம் நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் பிள்ளையார் தான். அவர் தான் எழுதி கொடுத்தார். அவர் பொதுங்கிறது தான் நம்மளுடைய வாதம். அவர் பொது, பிள்ளையார் எல்லாருக்கும் பொது. அப்போ நம்ம கையில் கிடச்சது பார்த்தோன்னு சொன்னால் மகாபாரதம் வைஷ்ணவத்துக்கு எப்பேற்பட்டதான ஆதார கிரந்தம்னு நம்ம பார்க்கலாம். வைஷ்ணவத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. மகாபாரத அந்தர்கதமாகத்தான் பகவத்கீதை இருக்குது. அந்த பகவத்கீதையை வச்சுருந்தா சனாதன தர்மமே இன்றளவும் நிற்கிறது. அப்போ அதுக்கு பிள்ளையார் எப்பேற்பட்ட ஒரு பெரிய
காரியம் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி மகாபாரதத்திலே சைவம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் சைவத்துக்கு தனியாக ஏதானு வேணும் அப்படின்னு சொன்னாக்க நாயன்மார்கள் இல்லாத சைவம் கிடையாதே. அப்போ நாயன்மார்களுடைய சரித்திரம் வெறுமனே திருத்தொண்டர் தொகையாக சுந்தரமூர்த்தியார் பாடி இருந்ததே நமக்கு கதையாக வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கொடுத்தது அந்த நாரையூரில் பொல்லா பிள்ளையாருடைய அனுகிரகத்தினால தான் அவர் எழுதி தரார் நமக்கு. அப்போ நாயன்மார்களுடைய சரித்திரம் கிடைச்சதுக்கு காரணம் பிள்ளையார். அப்போ இந்த தமிழ் தேசத்தில் இன்றைக்கி சைவம்னு இந்த தமிழ் கடவுள் முருகனுடைய முப்பாட்டன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒத்துக்கிறா இல்லையா, அந்த பரமேஸ்வரனை நமக்கு யாரால் தெரியுமோ அவருடைய கதை கிடைச்சதுக்கு பிள்ளையார் தான் காரணம். அவர் எப்படி வடக்க இருந்திருப்பார், அவர் நம்மளுடைய சுவாமியாக இல்லாமல் எப்படி இருந்திருப்பார்? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு வருவோம். காஞ்சிபுரத்தில் அவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் வளர்ந்துட்டு இருக்கார். 5 வயசுலேயே 2 மொழியும் நன்னா கற்றுக்கிறார். சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டுத்தையும் நன்னா கற்றுக்கிறார். அவருக்கு 7 வயசில் பூனல் போடுறார். வேதாத்தியனம் பண்ணி வேதாந்தங்களை தெரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் சமய தீட்சை சைவ தீட்சை எல்லாம் எடுத்துண்டு ஆச்சாரிய அபிஷேக பரியந்தமாக எல்லா விதமான சைவானுஷ்டானங்கள் எல்லாத்தையும் எடுத்துண்டு ஆகமத்தையும் படித்து சிவாத்வைதத்தையும் நன்னா தெரிஞ்சுக்கிறார். அது பரியந்தமாக எல்லாம் தெரிஞ்சுண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த அப்பா பண்ணிட்டு இருந்த பூஜை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதே முருகனையே நித்தம் பூஜை பண்ணிகிட்டே இருக்கார். எள்ளளவு வித்தியாசமும் கிடையாது. பெரியவா எல்லாருக்கும் மொழிகளில் பேதமே கிடையாது. எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் சிந்தனை ஒன்றுடையாள்னர் இல்லையா. என்ன மொழி வேணால் இருக்கட்டுமே, நம்மளுடைய சிந்தனை ஒன்றா இருந்தது, அதுதான் விஷயம். அதுதான் படாதுங்கிறது இவாளுடைய ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருக்குது. அது நடக்க போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவளுடைய ஆசை நடக்க போகிறது கிடையாது. பாரத தேசம்னு ஒரு தேசமே இருந்தது இல்லைன்ட்டான். மொத்தமாக ஆதியில் கை வச்சுட்டோம்னா மீது எல்லாத்தையும் ஈஸியாக கை வைக்கலாம் பாருங்க. பாரத தேசம்னு ஒரு தேசமே கிடையாது. இந்தியானா அவன் பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் இது தேசமாக கருதப்பட்டது. என்னென்னவோ கேட்க வேண்டிய நேரம் நமக்கு. அவன் சொல்லக்கூடிய அதே தமிழில் நம்ம சொல்லக்கூடிய ஜம்பூ தீபம்னு நம்ம சங்கல்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம், நித்தம் சொல்லிகிட்டு இருக்கோம். என்னென்ன பூஜை பண்ணுறோமோ அத்தனை பூஜையிலையும் ஜம்பூ தீபேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த ஜம்பூ தீபத்துக்கு தமிழில் பேர் இருந்தது நாவலன் தேசம்னு. அந்த நாவல் பழத்துக்கு ஜம்புன்னு பேர் இல்லையா, நாவலன் தேயம் அப்படின்னு இருந்தது தமிழில் சுத்தமாக. அதுக்கப்புறம் நாவலன் தேசம்னு ஒரு பேர் இருந்தது. இது என்னைக்கும் ஒற்றுமையை காட்டக்கூடியதான ஒரு தேசம்தான். இதுக்குள்ள பிரிவினைங்கிறதுக்கு எள்ளளவும் இடமே கிடையாது. அதனால இது தனி அது தனின்னு பார்க்கறதுக்கான முதல்ல ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பேஸே இந்த நாட்டில் கிடையாதுங்கும் போது எனக்கான சாமி உனக்கான சாமியெல்லாம் பிரித்து வச்சுக்கப்படாது. அதனால் இவர் 2 மொழியும் நன்னா கற்றுண்டு பேதம் இல்லாமல் அதில் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கும்போது அதில் முருகனை பற்றி மேலே என்ன இருக்குன்னு அப்படி முருகனை பற்றியே படித்து அப்படி ஊறி திளைச்சின்னு இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி படுத்து தூங்கின்னு இருந்தார். முருகன் கச்சியப்ப சிவாச்சாரியார் கனவுல வந்தார். இவா சொல்லக்கூடிய அந்த தமிழ் கடவுள் முருகன் கனவுல வந்தார். வந்துட்டு சொன்ன விஷயத்தை பார்த்தா தான் ஆச்சரியமாக இருக்கும். அவர் தமிழ் கடவுள் தானே, தமிழை பற்றி மட்டும் பேசின்னு போக வேண்டியதானே. வந்துட்டு அவர் என்ன பேசினார்னா, அந்த சம்ஸ்கிருதத்தில் ஸ்காந்த புராணம்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்காந்த புராணத்துக்குள்ளே குஹ்யமாக ரொம்ப ஒரு சின்ன பகுதியாக சுவாமியை பற்றி பேசியிருக்காங்க. ஸ்கந்த புராணம் ஸ்கந்தனுடைய பிறப்புலேருந்து ஆரம்பித்து சூரசம்ஹாரம் பரியந்தமாக அவர் என்னென்ன லீலைகள்லாம் பண்ணாரோ எல்லா லீலைகளையும் பற்றி அந்த ஸ்காந்த புராணத்தில் அந்த இடத்துல பேசியிருக்கு. அந்த இடத்த அந்த நம்மளுடைய சரித்திரத்தை தமிழில் நீ ஒரு புராணமாக செஞ்சு இந்த தமிழ் தேசத்துக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு முருகர் அவர் கனவுல சொல்கிறார். அப்போ அவருக்கு சம்ஸ்கிருதம் ஒன்றும் பேதம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. முருகனுக்கு சம்ஸ்கிருதத்தில் எந்த விதமான கோபமும் கிடையாது. அதில் இருக்குப்பா ஆதாரமாக என்னுடைய சரித்திரம் இருக்குது. முருகன் ஒத்துண்ட கிரந்தம் ஸ்காந்த புராணம், சும்மா சொல்லிடக்கூடாது. அது முருகன் ஒத்துண்டதுனால தான் அதை தமிழில் எழுதுனார். இல்லைன்னா அவருடைய கதையை திருச்சி அதில் சொல்லியிருக்குன்னு சொன்னால் அவர் எழுத சொல்ல போகிறது கிடையாது. இங்கே இருக்கிற முருகன் வேற, அந்த ஸ்காந்த புராணத்தை சொல்லியிருக்கிற சுப்பிரமணியன் வேறன்னு சொல்ல முடியாதுன்னு அந்த சுப்பிரமணியன் தான் இங்கே இருக்கிற முருகன். அதுக்கு ஆதாரம் முருகனே கனவுல சொன்னது. அப்போ அந்த ஸ்காந்த புராணத்தை நீ தமிழில் எழுது அப்படின்னு சொல்லியாச்சு. என்னன்னு எழுதுறதுன்னார் இவர்.
எனக்கு என்ன ஞானம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுத சொல்கிறேன். நான் முதல்ல அந்த ஸ்காந்த புராணத்தை ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தமிழ் இலக்கணப்படி நான் அதை ஒரு இலக்கியமாக நான் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது என்ன என்கிட்ட சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன போய் பண்ண சொல்கிறேன். நான் வேணா அடி எடுத்து தரேன், நீ எழுதுன்னார். அப்படியா, சரி முயற்சி பண்ணுறேன், உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது, நான் வேணால் முயற்சி பண்ணுறேன்னு கனவுலே சொல்கிறார். திகட சக்கரம் இதுதான் முதல் அடி, எடுத்து கொடுத்துட்டேன், நீ எழுது அப்படின்ட்டார். இவர் கச்சியப்ப சிவாச்சாரியர் கேட்டார், அப்படின்னா என்ன அப்படின்னார். அவர் என்ன திகட சக்கரங்கள் திடீர்னு வந்து அப்படின்னா என்னன்னே புரியலையே எனக்கு, அது தமிழ் மொழி மாதிரியே இல்லையே, என்ன மொழி இதுன்னார். தமிழ் தான்ப்பா. என்ன அர்த்தம்? திகழ் தசக்கரம்னார். அவர் அதை பிரித்து புரிஞ்சுக்கணும். 10 கை யாருக்கு இருக்கோ அப்பேற்பட்டதான ஒரு வஸ்துவை குடிக்கக்கூடியதான ஒரு விஷயம்பா திகழ் தசக்கரம். 10 கை இருக்கக்கூடிய ஒத்தனை பற்றி பேசக்கூடியது. அதை இப்படி தான் பதச்சேதம் பண்ணம், திகழ் தசக்கரம்னு பதச்சேதம் பண்ணோன்னார். இதுக்கு இலக்கணத்தில் இடம் வேணுமே. நீங்கள் பாட்டில் திகழ சக்கரம்ன்ட்டேல், அதுக்கு பிரிக்கிறத திகழ் தசக்கரம்னு பிரிக்கணும்ன்ட்டேல், இதுக்கு தமிழில் எங்கேயான இடம் இருக்கா? அதெல்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன், தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறேன், உனக்கு என்னப்பா சந்தேகம், நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்ட்டார். சரின்னார். சொப்பனம் கலைஞ்சுது. எழுந்து பார்த்தார், இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்திருக்கு, கண்லேருந்து தாரதாரையாக தீர்ச்சம் வருது. அந்த முருகனுடைய அனுகிரகத்தை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே திகச்சு போய் நிற்கிறார். மறுநாள் காலமே நேராக அவர் எப்போதும் டெய்லி பூஜை பண்ணக்கூடியதான அந்த முருகனை போய் தரிசனம் பண்ணி ஒரு வழியாக உட்காந்துண்டார். இவருக்கு தோணித்து, பாட்டெல்லாம் வரிசையாக கிடுகிடுன்னு தோண ஆரம்பிச்சது. வரிசையாக ஒரு நாளைக்கு 100 பாட்டுங்கிற வீதமாக 10,000 பாட்டு எழுதி முடித்தார். கடன்னு எழுதுவார். ஒரு 100 பாட்டு எழுதுவார். காலம்புற உட்காந்துவார். சுவாமிக்கு நித்தியகர்மானுஷ்டானத்தை உடனே என்ன அவர் உட்காந்து எழுதிட்டு இருந்தாருன்னா பூஜை யாரோ வந்து பண்ண முடியாது. அவர் சுவாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் 100 பாட்டை எழுதுவார். எழுதிவிட்டு ராத்திரி அந்த ஓலையை அங்கேயே மடித்து முருகனுடைய காலடியிலேயே வச்சுட்டு போயிடுவார். மறுநாள் காலம்புற எழுந்து திறந்து பார்ப்பார். ஏதாவது திருத்த வேண்டிய இடம் இருந்தால் திருத்தி இருக்கும். அதை பார்த்துட்டு முருகனே திருத்திருக்கான்ற நம்பிக்கையோட அவ்வளவு சந்தோஷத்தோட, அப்பா இந்த அளவுக்கு இது கருணை பண்ணுறியே அப்படின்னு சொல்லிவிட்டு முருகன் மேலே ஒரு பெரிய மரியாதையோட அந்த கந்த புராணம் அப்படிங்கக்கூடியதான கிரந்தத்தை ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டார். எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை சபையில் அரங்கேற்றம் பண்ணமே. அதனால் தமிழ்ச்சங்கம் கூடித்து அரங்கேற்றம் பண்ணுறா. எல்லோரும் ஒத்துண்டாச்சு. சரி, இந்த மாதிரி கந்த புராணம் ஒன்று பண்ணியிருக்காரு, சுவாமியினுடைய புராணம் தானே நம்ம சுவாமி, அதனால் என்ன கேட்போமே. இந்த மாதிரி ஒன்று இருந்ததே கிடையாது. தமிழ் முருகனுக்கு ஒரு ஆதாரமாக தமிழில் கதையை சொல்லக்கூடிய கிரந்தம் நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. அதனால் இது ஒரு புது முயற்சி, அவசியம் நம்ம தமிழுக்கு தேவையான ஒன்று. அதனால் நம்ம எல்லோரும் ஏற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு பூஜை பண்ணலாம், எல்லாம் தீர்மானம் ஆகிடுச்சு. அவர் வந்தார். நல்ல பீட்டத்தில் வச்சு அந்த ஓலைச்சுவடியெல்லாம் வச்சு புஷ்பம்லாம் போட்டு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் ஆகிடுத்து. ஆரம்பித்தாச்சு. அரங்கேற்றம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்தோடனே இவர் என்ன பண்ணார்? திகட சக்கரம்னார். ஒரு நிமிஷம் நிறுத்துங்கோன்னா. ஆரம்பத்திலேயே என்னவோ ஒரு வார்த்தை சொன்னேன், என்ன வார்த்தைன்னு எங்களுக்கு புரியல, அதை சொல்லிவிட்டு மேலே போங்க. அப்படி இருந்தது. ஏதோ நான் எழுதிட்டேன், எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் சொல்லிட முடியாது. பொதுவாக ஒரு விஷயத்தை எடுத்து வச்சேன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் தான் மேலே போக முடியும். அப்படி இருந்த சமூகம் நாம. இன்றைக்கி யார் வேணால் எதை வேணால் சொல்லிவிட வேண்டியது. அது சொன்னது தப்பாக இருந்தால் தெரிஞ்சவன் உட்காந்து அதை தப்புன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்கு. எப்போ எப்படி நிலவும் பார்த்தீங்களா? சொன்னவன் தான் அது தப்பாக ரைட்டான்னு சொல்லணும். அப்படி இருந்த நம்ம சமூகம் அவ்வளோ கட்டுப்பாடோடு இருந்தோம். எதை வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் பேசலான்னு இருக்கக்கூடாது. பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும்னு இருந்தது. கச்சியப்ப சிவாச்சாரியார் எப்பேற்பட்ட வித்வான் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற ஒரு விஷயம் சொல்கிறாரே, நம்ம யோசிப்போன்னு யோசிக்கலேன்னு அந்த வார்த்தைக்கு முதல்ல அர்த்தத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் மேலே போங்கன்னா. அவருக்கு தெரியாதா? நம்ம பின்னாடி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். கிடையாது, அந்த க்ஷணத்தில் சொல்லி ஆகணும். அவர் சொன்னார், எனக்கும் தெரியாதுன்னார். அவர் அந்த திகழ சக்கரத்துக்கு அர்த்தம் எனக்கும் தெரியாது. ஆனால் ஒருத்தர் அர்த்தம் சொன்னார். அந்த அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை திகழ் தசக்கரம்னு பிரிக்கணும்னு சொன்னான். யார் சொன்னார்? முருகன் சொன்னார்னார். அவர் இவாள்லாம் வாஸ்தவம். நாங்கள் உங்களை பழிக்கலை, எதுவும் பண்ணலை. நீங்கள் முருகன் சொன்னாருங்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்பேற்பட்ட ஒரு கிரந்தத்தை சொந்த முயற்சியினால் எழுதி முடிக்க முடியாது. அதுக்கு கண்டிப்பாக அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்திருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முருகன் உங்களுக்கு சொன்னான்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதை நீங்கள் நம்பிக்கலாம், அதை நாங்கள் நம்புகிறோங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எங்கள் கனவுல முருகன் சொல்லலை.
இல்லையா? ஒரு விஷயத்தை பொதுவாக வைக்கிறோம்னு சொன்னாக்க அது பொதுவாக ஏற்றுக்கும்படியாக இருக்கணும். அது வந்து தனிப்பட்ட முறையில் ரகசியம்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அவனுக்கு மட்டும்தான் அது புரியும்னு அர்த்தம். ரகசியம்னா ஏதோ ஒளிச்சி வைக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அவனுக்கு மட்டும்தான் அது புரியும், அதனால் அவனுக்கு மட்டும்தான் சொல்கிறது. தியாகராஜா கிட்ட ஒரு ரகசியம் உண்டு. திருவாரூர் தியாகராஜாட்ட இன்னி பரியந்தம் ஒரு செட் ஆஃப் குரூப் மட்டும்தான் அந்த தியாகராஜாவினுடைய சரீரத்தை பார்த்துருக்கா, உருவத்தை. பூஜை பண்ணுற குருக்கள் கூட பார்த்ததில்லைன்னு இன்னி வரைக்கும் பார்த்ததில்லை. எத்தனை பரம்பரையாக பூஜை பண்ணி வந்திருக்கா தியாகராஜாவை, திருவாரூர் தியாகராஜாவை. ஆனால் தியாகராஜர் எப்படி இருப்பார்னு குருக்களுக்கே தெரியாது, பூஜை பண்ணுற குருக்களுக்கு தெரியாது. அவள் ஒரு குரூப்பு செட்டு இருக்கா, அவள் தான் வந்து மேலே இருக்கக்கூடியதான அந்த ஆபரணங்கள்லாம் களைஞ்சுட்டு அவள் மட்டும்தான் அவள் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த யார் சிஷ்யாலாக வராளோ அவளுக்கு கூட்டின்னு போய் காட்டுவாள். அப்போ மட்டும்தான் அதை திறப்பா. மீதி நேரமெல்லாம் தியாகராஜருக்கு முன்னாடி அந்த மார்பிள் அது போட்டே இருக்கும், அந்த ஆபரணம் சாத்தக்கூடியதான அந்த மார்பு பட்டி போட்டே இருக்கும். குருக்களுக்கே தெரியாது. ஒரு தடவை கூட அவர் திறந்து பார்ப்போம், எல்லாம் திறந்துலாம் பார்க்க முடியாது. நம்ம தானே பூஜை பண்ணுறோம், டெய்லி காட்டையெல்லாம் சொல்ல முடியாது. இது வரைக்கும் கேட்டதில்லை. ஏன்னா ஒரு ரகசியம்னு இருக்குதுன்னு சொன்னால் அது அவனுக்கு மட்டும்தான் புரியும்னு அவள் சொல்லி கொடுத்துருக்கா. புரியாதவாளுக்கு புரியாத விஷயத்தை நம்ம புரியும்படியாக சொன்னாலும் அவளுக்கு புரியாமல் போய் அடுத்தவாளுக்கும் புரியாமல் பண்ணிவிடுவாள். இது வந்து விதி. இது அந்த நிலைமையில தான் இன்றைக்கி பிள்ளையார் நம்மளுதான் இல்லையான்னு பேசின்னு இருக்கோம். இந்த புரியாதவனுக்கு புரியும்படியாக சொல்ல முயற்சி பண்ண போய் தான் இந்த பிரச்சனையெல்லாம். அப்போது அந்த திகழ சக்கரத்துக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது. இது முருகன் எடுத்து கொடுத்த அடி. அவருக்கு அதை திகழ் தசக்கரம்னு பிரிக்கணும்னு சொல்லிட்டார். அதனால நானும் நம்பிட்டேன். மேலே வந்து எல்லா காவியத்தையும் எழுதி முடிச்சுட்டேன். அதனால் முருகன் சொன்னது தப்பாக இருக்காது அப்படின்னு இவர் கச்சியப்ப சிவாச்சாரியா சொல்கிறார். இவாளும் சொன்னால் முருகன் சொன்னது அவசியம் தப்பாக இருக்காது, ஆனால் அது எப்படி தப்பாக இருக்காதுங்கிறத நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். அதுக்கான இலக்கண சூத்திரத்தை நீங்கள் காட்டி தான் ஆகணும். அந்த விதியை காட்டாமல் நீங்கள் மேலே போக முடியாது, நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். அப்போ அதை முருகன் தான் வந்து சொல்லணும்னார் அவர். அப்போ முருகன் வந்து சொல்லட்டும், நம்ம மேலே போகலான்னு ஆவா. நம்ம ஒரு படி போகலன்னா அவள் ஒரு படி அதுக்கு மேலே. அவ்வளவு தமிழ் மேலே பற்று இருந்தது அவளுக்கு. தப்பான ஒரு காவியம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். மொழி பற்றுனா அதுக்கு பேர் மொழி பற்று. தெய்வமே வந்து சொன்னாலும் அதை ஆமான்னு எனக்கு சூத்திரத்தை காட்டி மேலே போகாத வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன்றது தான் மொழி பற்று. அந்த மொழியில் எழுதியிருக்கிறத படிக்கவே வராமல் இருக்கிறதுக்கு பேர் மொழி பற்று இல்லை. அவர் திருப்புகழை பார்த்தா சுகுமி லக்குதி இப்படின்னு படித்தா என்ன ஒரு வார்த்தை காத்துன்னு இருக்குமா. அவர் அருணகிரிநாதர் எழுதும்போது என்னையும் சேர்த்துக்கோங்க உன் திருப்புகழுக்குள்ளே நான் வந்துட்டேன்னு சொன்னால் மீதி எல்லா கிரந்தங்களுக்கும் நிறைய புகழ் இருக்கும். ஆனால் என்ன புகழ் சொல்கிறதுன்னே தெரியாமல் ஒரு கிரந்தத்துக்கு பேரே திருப்புகழ்னு பேர் வச்சான்னு சொன்னால் அப்பேற்பட்ட கிரந்தம் திருப்புகழ். அதில் வந்து அருணகிரியாட்ட நிற்குமா, என்னையும் சேர்த்துக்கோங்க உன்னுடைய திருப்புகழுக்குள்ளே என்ன சேர்த்துட்டேன்னா நானும் உன்னுடைய புகழ் அடைவேன் அப்படின்னு வார்த்தையெல்லாம் வந்து நிற்குமா அருணகிரியார்ட்ட. அப்பேற்பட்ட கிரந்தம். அதை படிச்சிட முடியுமா? அர்த்தம் சொல்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அதை பிரிக்கிறது அர்த்தம் சொல்கிறதெல்லாம் அப்புறம். முதல்ல அவர் எழுதியிருக்கிற அந்த சந்தத்தில் அதை படிக்கணும். சந்தமாகாமல் அதே மெட்டில் படிக்க முடியுமா? தடவி இதுக்கு பேர் மொழி பற்றா? மொழி காப்பாளர்களா? அப்போது மொழி பற்றுன்னா என்னங்கிறது இதுதான். வேறுபட்ட கச்சியப்ப சிவாச்சாரியா சொல்கிறார். அந்த கந்த புராணம்ங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எழுதி முடிச்சிருக்கார். முருகனோட அருள் பெற்றிருக்கார். முருகனே எடுத்து கொடுத்த அடிங்கிறார். அதுக்கப்புறமும் நீ சொன்னாதான் மேலே சொல்ல விடுவேன்னு இருக்கிறது தான் மொழிப்பற்று. சுவாமியை நிற்க வச்சு கேள்வி கேட்கறது. நீ சொல்லிட்டு போ, எப்போ உனக்கு அந்த மொழி மேலே ஆசை இருக்கோ, எங்கே மேலே ஆசை இருக்கோ நீ பதில் சொல்லு. அவர் சொன்னார், நாளைக்கு வந்து உங்களுக்கு அதுக்கான விதி கிடச்சிரும், நாளைக்குள்ளே தேடி நான் வந்து சொல்கிறேன்னார் கச்சியப்ப சிவாச்சாரியார். தலைமை புலவர்கள் எல்லாரும் கிளம்பி போயிட்டா. அன்றைக்கி சபை கலைஞ்சுடுத்தோம். நேராக இங்கேருந்து முருகன் கோயிலுக்கு போனார். நான் அன்றைக்கே சொன்னேன் உங்ககிட்ட, எனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல, அதுக்கு என்ன விதின்னு நான் அன்றைக்கே உன்கிட்ட கேட்டேன். நான் சொன்னேன்னு சொல்லுன்னு நீ பாட்டில் நீ கிளம்பி போயிட்ட. நீ சொன்னேன்னு சொன்னால் உன்னை வந்து சொல்லுங்கிறாங்க எல்லாரும். நீ எப்போ வரப்போகிற, சொல்ல போறியா என்ன? இப்போ நாளைக்கு நான் தலையை காட்டியானோ அவள் அத்தனை பேர்கிட்டையும். மீதி அத்தனை இலக்கணப்படி இருக்குது. இந்த முதல் வார்த்தை நான் இதை சரி பண்ணால் தான் மீதி அத்தனையும் நான் அரங்கேற்றம் பண்ண முடியும். உன்னுடைய ஆசையினால் தானே எழுதினேன். நான் ஒன்றும் நானாக ஆசைப்பட்டு எழுதுறோன்னு வந்து உட்காரலையே, நீ சொப்பனத்தில் வந்து சொன்னேங்கிறதுனால தானே நான் எழுத ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது இதுக்கான தீர்ப்பு நீ சொல்லணும் இல்லையா? நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. இவர் வந்து அந்த சுவாமிகிட்ட வந்து அழுதுன்னு இருந்தார். ராத்திரி காலம் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலம்புற மறுபடியும் சதஸ்ஸு கூறுறது, மறுபடியும் அதே திகட சக்கரத்தில் வந்து நிற்கிறது. அப்படி நின்னதுமே அன்னைக்கு திடீர்னு அப்படி ஒரு புதுசாக ஒரு சின்ன பையன் அந்த சதஸ்ஸுக்குள்ளே நுழையிறார்.
அது தலைமை புலவர் கேட்டார், சுவாமி நீங்கள் யார்? இல்லை நான் இந்த ஊருக்கு புதுசு, இப்போ தான் வந்தேன், இங்கே இந்த மாதிரி நடக்கிறது, தமிழ் ஒரு அரங்கேற்றம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்காக வந்தேன். நேத்திலேருந்து ஏதோ சர்ச்சை வேறு ஓடின்னு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கேள்விப்பட்டேன், நான் கலந்துக்கலாமா? இல்லைன்னா யார் தாராளமாக கலந்துக்கலாமே, யார் வேணாலும் வித்வத்துள்ளவா தாராளமாக கலந்துக்கலாம், சதஸுக்குள்ளே ஆசை இருக்கக்கூடியவா தாராளமாக சதஸுக்கு வெளில கேட்கலாம், அரங்கேற்றம் நடக்கிறத தாராளமாக கேட்கலாம், கலந்துக்கிறதுல என்ன இருக்குது, தாராளமாக கலந்துக்கலாமே. ஆமாம், ஏதோ சர்ச்சைன்னு சொன்னாலே என்ன சர்ச்சை என்னார்? அவர் சொன்னார், திகட சக்கரம் தான் சர்ச்சை. அந்த முதல் வார்த்தையிலேயே சர்ச்சை நிற்கிறது என்னார். ஏன் அதில் என்ன பெரிய சிக்கல் உங்களுக்கு அப்படின்னார் அவர். இல்லை, திகட சக்கரம் அப்படிங்கிறதுக்கு இவர் அர்த்தம் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, திகழ் தசக்கரம்னு இவர் ஒரு அர்த்தம் சொல்கிறார். அதை எப்படி பிரிக்கிறது? பிரிக்க முடியாதே. அந்த மாதிரி பிரிக்க முடியாதுங்கிறதுனால அது எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம், அதனால் அங்கேயே நிற்கிறது அப்படின்னார். இல்லையே, பிரிக்க முடியுமேன்னார் அவர். எப்படி சொல்கிறேன்னார். எங்கள் இலக்கண புஸ்தகத்தில் அதுக்கான ஆதாரம் இருக்குன்னார். உங்களுடைய இலக்கண புஸ்தகம் என்னன்னார். வீர சோழியம்னு பேர் அதுக்கு, நான் சோழ தேசத்துலேருந்து வரேன்னார் அவர். அதனால் நம்ம பிள்ளையாரை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்காமல் போயிடக்கூடாது. என்ன ஆதாரமான முருகன் காட்டின கிரந்தம் சோழ தேசத்தை சேர்ந்த கிரந்தம் காஞ்சிபுரத்தில் கொட்டின்னு போய் காட்டுறார். அப்படி இருக்கக்கூடியதான பெருமை மிக்க ஒரு தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடியவா நாம எதுக்கு பிள்ளையார் பாட்டுக்கு முருகன் காட்டியிருக்கார். அந்த பாடிட்டு இருக்கக்கூடிய பாட்டு பிள்ளையார் பாட்டு. அப்போ இது வீர சோழியம்னு எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடியதான இலக்கண புஸ்தகம், அதில் இதுக்கான விதி இருக்குது, இதுக்கான சூத்திரம் இருக்குது. எங்கே சொல்லுங்கோ அப்படின்னார் அவர். 15வது சந்தி படலத்தில் 15வது பாட்டாக இந்த பாட்டை அந்த இலக்கணத்தில் குறிப்பிட்டிருக்கா. முதல்ல ஒரு சந்திக்கான ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டு பாட்டினுடைய பாதியிலேருந்து ஆரம்பித்து இதுக்கான ஒரு விதி வாக்கியத்தை அங்கே நிர்ணயிக்கிறார். 15ஓடு எண் 2ஆய் தோன்று உடல் பின்னர் தகாரம்பரின் 2ம் தொடர்பால் ஆன்ற 5ஆம் உடலாம் முன்பில் ஒன்றுக்கு அழிவு உண்டே. இதுதான் வந்து அதுக்கான சூத்திரம். எங்கே காட்டுங்கோ அப்படின்னு கையில் அப்படி ஓலைச்சுவடி எடுத்து இப்படி இடுப்பில் வச்சுருந்தார். அவர் எடுத்து இந்தாங்கோ காட்டுனே. அதை எடுத்து படித்து பார்த்தார். ஆமாம், 15வது எழுத்து மெய்யெழுத்தில் உடல்னு வார்த்தை இருக்கு இல்லையா, அதனால் மெய்யெழுத்து, உயிர் எழுத்து மெய்யெழுத்து. அப்போ உடல் அப்படின்னு சொன்னாக்க மெய்யெழுத்தை குறிக்கக்கூடியது. 15வது எழுத்து நிலை சொல்லில் கடைசியாக வந்தது, நிலைமொழியில் கடைசியாக வந்தது. நிலைமொழி அப்படின்னு ஒன்று, வருமொழின்னு ஒன்று. என்னென்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வார்த்தை, முதல் வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு நிலைமொழின்னு பேர். பின்னாடி வந்து ஒட்டிக்கக்கூடியதான அந்த பதத்துக்கு வருமொழின்னு பேர், வருஞ்சொல். அதனால ஏற்கனவே இருக்கக்கூடியதான அந்த நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து, அந்த மெய்யெழுத்தானது 15வது எழுத்தா வந்தா ழகரம் இல்லையா, அதுதான் 15வது மெய்யெழுத்து. அந்த ழகரம் வந்தது, பின்னாடி தகாரம் வந்ததுன்னு சொன்னால், பின்னாடி த அப்படிங்கிற எழுத்து வந்ததுன்னு சொன்னால் அது வந்து எப்படி மாறும்னா 5ஆம் உடலாக மாறும். 5 என்ன, கேங்க சேன ட. அந்த ழகரம் முதல் வார்த்தையோட கடைசியாக வந்து அடுத்தது தகரம் வந்ததுன்னு சொன்னால் அது என்னவா மாறும், 5வது மெய்யெழுத்தாக மாறிடும், டகரமாக மாறிடும். அதில் முதல் எழுத்துக்கு அழிவும் உண்டு. அந்த ழகரம்ங்கிறது மொத்தமாகவே போயிடும், அந்த டகரம் மட்டும்தான் நிற்கும். ஏன்னா இப்போ சில இடங்களில் பார்த்தோன்னு சொன்னால் அந்த கடைசி எழுத்து வேறு விதமாக மாறி இன்னொரு எழுத்தும் வரும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சில இடங்களில் சேர்க்கும் போது வகாரம் ஒன்று வரும், ஆனால் கடைசி எழுத்து போகாது, அது வந்து ஆகாரமாக மாறி மறுபடியும் வகாரம் ஒன்று வந்து சேர்ந்துக்கும். அந்த மாதிரி எதானு ஏற்படும், நான் முதல் எழுத்து போகவே போயிடும், அதில் சந்தேகமே இல்லை, ரகரம் இருக்கவே இருக்காது, அது டகரமாக மாறிடும். இது வீர சோழியத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடியதான ஆதாரமான ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கையில் இருக்கிறத எடுத்து காட்டினார். பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். அது தலைமை புதல்வர் எல்லாருக்கும், புலவர்கள் அத்தனை பேருக்கு சந்தோஷம். இவர் கச்சியப்ப சிவாச்சாரியருக்கு அப்பாடா தப்புச்சொண்டான்னு, தப்புச்சம் புழிச்சான். என்ன அது இப்பேற்பட்ட ஒரு விஷயம்,
இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும், வட்டார வழக்குன்னு ஒன்று இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு தமிழ் தெரியாமல் இல்லை. ஆனால் சோழ தேசத்தில் தான் இந்த ழகரம் தகரம் சேரும்போது டகரமாக மாற்றக்கூடியதான ஒரு சொல்லாடல் வழக்கு இங்கே இருந்திருக்கு. சோழ தேசத்தில் தான். அது அங்கே இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ எங்கே இருக்கோ அங்கேக்கு தான் நமக்கு அந்த சூத்திரம் தேவை. அதனால அவள் அந்த சூத்திரத்தை வச்சுட்டு இருந்திருக்கா. வீரசோழியம் அப்படிங்கக்கூடியதான அந்த இலக்கண புத்தகத்தில் அவள் அதுக்கு வச்சுட்டு இருக்கா. அங்கே அந்த பழக்கமே இல்லாததுனால அவளுக்கு அந்த சூத்திரம் தேவைப்படலை. அப்போது தமிழுங்கிறதே இங்கே ஒரு மாதிரி இருந்திருக்கு, அங்கே ஒரு மாதிரி இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் பார்க்குறோம், திருநெல்வேலி தமிழ், நம்ம தஞ்சாவூர் தமிழ், சென்னை தமிழ், வட சென்னை தமிழ். சென்னைன்னா அது மட்டும் இல்லை, அதுக்கு வடக்க தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை எல்லாத்தையும் பிரித்து வச்சு அந்த தமிழ் எப்பேற்பட்ட ஒரு விதமாக மாறி இருக்குங்கிறத பார்க்குறோம். இது இப்போ ஏற்பட்டது இல்லை, எத்தனையோ காலம் முன்னாடியே ஏற்பட்டதுங்கிறது நமக்கு இதெல்லாம் ஒரு சான்று. மொழின்னு சொன்னால் அப்படி தான் தேயும். அது ஒரு விதமாக உருவெடுக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அதுலேயும் பேசினாலும் சுவாமிக்கு புரியுங்கிறது தான் விஷயம். நம்ம எந்த மொழியில் பேசினாலும் சுவாமிக்கு புரியும். அப்படி ஒரு கால் புரியாமல் பேர்ந்து தானா நம்ம திட்டுறதெல்லாம் சுவாமி பார்த்துட்டு நம்மளை என்றைக்கோ அழிச்சிருக்கணும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்து சொன்னால் சுவாமி என்னவோ தப்பு பண்ணிட்டா மாதிரி என்ன, யார் புண்ணியத்தினுடைய பலனோ பாபத்தினுடைய பலனோ தான் நமக்கு நன்மையோ தீமையோ வருது. அது பிறர் தர வாரா, அது கண்டிப்பாக வராதுன்னு தெரியும். என்னவோ சுவாமி நமக்கு பாவம் பண்ணிட்டா மாதிரியும், நம்ம என்னவோ சுவாமியே குறித்து புண்ணியம் பண்ணியிருந்தா மாதிரியும் ஒரு கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் அவனை நிற்க வச்சு கூண்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்டுவிட்டு ஒத்த மொழி புரியாட்டாலையும் பாவம் புரிஞ்சிடும். நம்மளுடைய டோன் யாருக்காக இருந்தாலும் புரியும், மனுஷனுக்கே புரியுதா, சுவாமிக்கு புரியாதா? அப்போ இவன் திட்டுறான்னு தெரிஞ்சுன்னு சுவாமி வதம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ, நம்மளை சுவாமி இருக்காரு நம்பிக்கையில் தான் திட்டுறோன்னே, சுவாமி இல்லேன்னு நம்பின்னு திட்டல. நமக்கு பெரியவன் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னால் அவனை நேருக்கு நேரம் திட்டுவோமா, பின்னாடி போய் ஒளிஞ்சின்னு திட்டுவோம். இவன்லாம் ஒரு ஆள், இவனுக்கெல்லாம் நம்ம வேலை பார்க்க வேண்டியிருக்கு, தலையெழுத்து அப்படின்னு சொல்லிவிட்டோம். அப்போ சுவாமி எல்லாருக்கும் மேலே பெரியவன்னு தெரிஞ்சு அவன் இருக்காங்கிறதையும் தெரிஞ்சு அவனுக்கு நேருக்கு நேர் திட்டுவோன்னா என்ன அர்த்தம்னா, என் மனசு அவனுக்கு புரியுங்கிறத புரிஞ்சின்னு இருக்கிற தேசம் நம்மளுடைய பாரத தேசம். என்னுடைய சுவாமின்னு சொன்னால் என்னை பற்றி அவனுக்கு தெரியணும்டா. நான் கோவம் வந்தால் அவனை திட்டுவேன்னு தெரியணும். நான் சந்தோஷப்பட்டா அவனை வந்து சரணடைஞ்சு நமஸ்காரம் பண்ணி உன்னால் நான் சந்தோஷமாக இருக்கேங்கிறத அவனுக்கு சொல்லுவேங்கிறது என் சுவாமிக்கு தெரிஞ்சுக்கலாம்டா. அப்போ தான் என் சுவாமி. இல்லைன்னா எப்படி என்ன சுவாமின்னு சொல்ல முடியும்? அப்போ நான் என்னுடைய மொழியிலேயே நான் பூஜை பண்ணிக்கிறேன், அதெல்லாம் பண்ண முடியாது. நீ உன் மொழியில் பூஜை பண்ணா உன் வீட்டில் பண்ணு. உங்கள் ஆத்துல நீ இப்படி தான் பூஜை பண்ணோம், நாங்கள் யாரும் ஒன்று வந்து சொல்லலை. ஆனால் பொதுன்னு ஒன்று வச்சாச்சுன்னா ஏற்கனவே ட்ரஸ்டி கையெழுத்து போட்டால் தான் செல்லும். அந்த மாதிரி அந்த ட்ரஸ்ட்டுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, அந்த மொழியை செலக்ட் பண்ணி வச்சுருக்கா இல்லையா, அந்த மொழியில் தான் நம்ம அங்கே பூஜை பண்ணி ஆனோம். ஏன்னா அங்கே அவர் ஆகமத்தை அவள் ஃபாலோ பண்ணுறா, ஆகமம் ஃபாலோ பண்ணுறா. அப்போ நேராக பூசாரிக்கிட்ட போய் அவளையும் சம்ஸ்கிருதத்தெலாம் பூஜை பண்ணா யாரும் சொல்லலையே. யார் சொன்னா? பூசாரிக்கிட்ட போனேன்னா 15 நிமிஷம் தீபாரதனை காட்டுவார். எங்கள் ஒரு பூசாரிலாம், சித்தன்வாடு ஒரு பூசாரி ஐயனாருக்கு தீபம் காட்டும்போது 15 நிமிஷம் காட்டுவார். தமிழில் தான் சொல்லுவார். அவங்க கிட்டுன்னு அவர் மணி அடிக்கிறதுக்கும் அந்த தீபம் கற்பூரம் காட்டுறதுக்கும் சுவாமி இறங்கி வரா மாதிரியே இருக்கும். அப்போ அவர் தமிழில் தான் சொல்கிறார். அந்த தமிழை உட்காந்து கேட்டு எனக்கு அர்த்தம் சொல்லணும். அவன் யாரெல்லாம் அந்த தமிழில் பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ அவன் அத்தனை பேரும் அந்த பூசாரி சொல்கிற தமிழுக்கு கூட இருந்து அர்த்தம் சொன்னால் போகிறேன், நான் ஒத்துக்கிறேங்கிறேன். அதுவே புரியாது. அவர் என்ன சொல்கிறாருங்கிறத அவரை கேட்டால் தான் புரியும். அவர் பொறுமையாக சொன்னால் தான் அந்த மணி சத்தத்துக்கும் அந்த கற்பூர ஹாரதி அப்படி அவர் காட்டுற விதத்துக்கும் அவர் அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கற்பூரத்தை ஆட்டின்னு ஒரு தீபாராதனை பண்ணுவா பார்க்கணுமே. அந்த பூசாரி எல்லாம் அனுபவிச்சிருக்கோம். நாங்கள்லாம் தமிழ் சுவாமிகிட்ட இருந்தால் எப்படி இருக்கும்னு நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதனால் புதுசாக ஒன்று இங்கே தமிழில் பூஜை பண்ண ஆரம்பிக்க போகிறது கிடையாது, ஏற்கனவே இருக்கிறது தான் அதெல்லாம். அப்போது சுவாமிகிட்ட நம்ம பேசுறது சுவாமிக்கு புரியும். அதுக்காக நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணலை கோவிலில். எல்லாரும் நன்னா இருக்கணும், அதுக்கான ஒரு வழிமுறை வேணும். சுவாமி இல்லேன்னு ஒருத்தன் சொல்லின்னு இருந்து அவனுக்கு ஒரு கால் கஷ்டம் ஏற்பட்டு அவனும் வந்து சுவாமிகிட்ட அழணும்னு ஆசைப்பட்டான்னு சொன்னால் யார் வேணா வரலாங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்காக தான் கோவில் உண்டாச்சு. அந்த கோவில் வந்து பொது இடம், எல்லாருக்கும் சந்தோஷம் தரணும், எல்லாருக்கும் நிம்மதியை தரணும். அப்போ பொதுமொழியாக இருக்கணும். அப்போ அந்த பொதுமொழிங்கிறது எப்படி இருக்கணும்? தேவர்களுக்கும் புரியணும், மனுஷனுக்கும் புரியணும், எந்த ஊரில் இருக்கிறவனுக்கும் புரியணும். அப்போ அந்த மாதிரி சம்ஸ்கிருதம்ங்கிற ஒரு மொழி இருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல பொதுமொழின்னு இப்போ நம்ம எடுத்துன்னு போனோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறோம்? இங்கே அங்கே ஊருக்கு போனாலும் இங்கிலீஷ் பேசுவான்ப்பா. இந்த பாரத தேசத்துக்குள்ளே சொல்கிறேன், அங்கே போனாலும் இங்கிலீஷ் பேசுவான், அங்கே போனாலும் இங்கிலீஷ் பேசுவான்னு ஒரு குருட்டு நம்பிக்கை.
எல்லாரும்லாம் இங்கிலீஷ் பேசுறது இல்லை பாரத தேசத்தில். அங்கே போனால் புரிஞ்சிருவோன்னு ஒரு குருட்டு நம்பிக்கை நம்மளை நம்ப வச்சிருக்கா, அவ்வளவுதான். அது ஒன்றும் நம்பிக்கையே கிடையாது. போய் பேசினா தான் தெரியும். அங்கே போய் பேசினா தான் அவள் திருன்னு முழிக்க, நம்மளும் திருன்னு முழிக்க. பதிலுக்கு அவன் இங்கிலீஷ் பேசினா நம்மளால் முழுசாக புரிஞ்சுட முடியுமா? அவன் ஒழுங்காக நன்னா படித்தவனாக இருப்பான்னு வச்சுப்போம். அவன் பேசினாலும் நமக்கு புரிஞ்சிக்க முடியுமா? ஏய் எங்களோட இங்கிலீஷில் பேசுகிறான்னு நம்ம கேட்க மாட்டோம். அப்போ அவன் பேசுறது உனக்கு புரியாது, உனக்கு பேசுறது அவனுக்கு புரியாது. ஆனாலும் கன்வே பண்ணி உனக்கு என்ன தேவையோ அவன் தரான். அப்போ மனசு ஒத்து போகிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கே ஹிந்திக்காரா கடையில் போய் நம்ம சாமான் வாங்குறது இல்லையா? இல்லை தமிழ்காரா கடையில் வந்து ஹிந்திக்கார சாமான் வாங்குறது இல்லையா? அப்போ மனசு ஒத்து போகிறது. அவனுடைய மனசறிஞ்சு அவனுடைய தேவை அறிஞ்சு செயல்படக்கூடியதான ஒரு குணம் இந்த பாரத தேசத்துக்கு இயல்பாக உள்ள குணம். அதையே மாற்றணும் நம்ம. அப்போ மொழி ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்போ அந்த பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னு சொன்னால் வழக்கம்னு ஒன்று இருக்கும். அந்த வழக்கு மொழின்னு ஒன்று இருக்கத்தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வழக்கு சொல்லாடல் இருக்கும், அந்த இடத்துல ஒரு சொல்லாடல் இருக்கும். அப்படிங்கிறது பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்கும். அப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தமிழ் கற்று அந்த ஒரு புதுசாக ஒரு கவி எழுதினான்னு சொன்னால் அதில் தப்பு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இலக்கணம் தெரிஞ்சவாளுக்கு இந்த வீர சோழியம்னு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சோழ தேசத்தில் இருந்ததான ஒரு இலக்கணத்தில் இருக்கக்கூடியதான விதி தெரியலைன்னு சொன்னால் தமிழ் எப்பேற்பட்ட பெரிய விஷயங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை கற்றுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு மாதృபாஷை தமிழ் பேசின்னு இருக்கோம். நம்ம பேசுகிறது முதல்ல தமிழான்னு கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் வந்து சொல்லணும் நம்ம பேசுகிறது தமிழ்னு நினச்சின்னு பேசின்னு இருக்கோம். நம்மளே தூய தமிழ்னு ஒன்று வச்சுட்டு இருக்கோம். தமிழ் என்ன தூய தமிழ்? அதுதான் அப்போ தமிழ். நம்ம பேசுகிறது என்ன மொழி? அப்போ தமிழ் சாயலில் இருக்கக்கூடிய ஒரு மொழி நம்ம பேசின்னு இருக்கோம். புரிகிற மாதிரி நமக்கு புரியும், ஏதா மாதிரி இருக்கிறவளுக்கு புரியும்னு நம்பிட்டு பேசுகிறோம், அவ்வளவுதான். அப்போது அந்த சொல்லாடல் நம்ம வீர சோழியத்துலேருந்து அவர் எடுத்து காட்டினோம் தான் அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, இத்தனை நாளாக இந்த வீர சோழியம் படிக்காமல் போயிட்டோமே. இதில் இதுக்கான விதி வாக்கியம் இருக்கே. சரி, அவர் சொன்னார் கச்சியப்ப சிவாச்சாரியர், ரொம்ப சந்தோஷம், முருகன் வந்து சொன்னார் அப்படிங்கிறத நாங்கள் சந்தேகிக்கலை. ஆனால் அந்த தமிழில் பிழை ஏற்பட்டப்படாதே அப்படிங்கிறதுக்காகத்தான் அதுக்கான விளக்கம் கேட்டோமே தவிர வேறு எதுவும் இல்லைன்னு. இந்த சுவடியை கொடுத்தார் இல்லையா, அவர் பாட்டில் கிளம்பி போயிட்டே இருக்கார். இவன் எல்லாம் நம்ம இவ்வளோ தூரம் வந்து செஞ்சேல இவர் எழுந்தினார் கச்சியப்ப சிவாச்சாரியர், அவருக்கு நன்றி சொல்லுவோமேன்னு. ஏன்னா அவர் இல்லைன்னு சொன்னாக்க அந்த திகட சக்கரத்திலே நின்றுருக்கோம். அதுக்கு மேலே கந்த புராணம் இதுவே ஆயிருக்காது, யாருக்குமே படித்து சொல்லியிருக்க முடியாது, மேலே வெள்ளையும் வந்திருக்காது. அவர் தானே வந்து கொடுத்தார், எப்பேற்பட்ட பாக்கியம், அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமேன்னு எழுந்துட்டார். அவரும் எழுந்துன்னு கிளம்பி போயிட்டார். இவர் யார் முதல் நாள் தடுத்தாரோ, மேலே இதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு போங்கோ அப்படின்னு சொன்னாரோ, அப்பேற்பட்டவருக்கு பெரிய ஒரு வருத்தம். ஒரு கால் இந்த வீர சோழியத்தில் இருக்குது தெரியாமல் இன்றைக்கும் அவர் சொல்லாமல் நம்ம இதை அரங்கேற்றம் பண்ண முடியாதுன்னு நிறுத்தியிருந்தோன்னு சொன்னால் எப்பேற்பட்ட தப்புக்கு ஆளாக இருப்போம். இப்பேற்பட்ட தப்புலேருந்து நம்மளை காப்பாற்றி கொடுத்தாரு, அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நினச்சின்னா அவரும் பின்னாடியே போகிறார். அவர் கூப்பிட்றார், பேரே சொல்ல, இருந்தாலும் கிளம்பி போயிட்டான். அதனால் நில்லுப்பா நில்லுப்பா நில்லுப்பான்னா நேராக கிட்டு 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 கிட்டுன்னு போனார். குமரக்கோட்டத்துக்குள்ளே போய் மறைஞ்சு போயிட்டார் அவர். அப்போ தான் தெரிகிறது சுவாமி முருகனே உருவெடுத்து வந்து வீர சோழியம்ங்கிற ஒரு அந்த ஏட்டை எடுத்துன்னு வந்து நமக்காக கொடுத்துருக்கார் அப்படின்னு அப்போதான் புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவருக்கு நமஸ்காரம் பண்ண, அவர் இவருக்கு நமஸ்காரம் பண்ண. கச்சியப்ப சிவாச்சாரியர் இப்போ ஏற்பட்ட ஒரு மகானை போய் நாங்கள் ஏதோ தப்பு நினச்சிட்டோமே, ஒரு குரங்கு பேசுகிற மாதிரி வந்து குறுக்க வந்து பேசிவிட்டேனே, என்னை மன்னிக்கணும்னார். முருகனுடைய பெருமையும் இந்த கந்த புராணத்தை முருகன் ஏத்துண்டாருங்கிறதையும் நான் மட்டும் சொப்பனத்தில் மட்டுமே பார்த்த முருகனை எனக்கும் கண்ணுக்கு காட்டி இத்தனை பேரை தரிசனம் பண்ண வச்ச பாக்கியம் உங்களைத்தானே சேரும். அதனால நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒத்தருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மறுபடியும் எங்க அரங்கேற்றம் பண்றாலோ அதே தமிழ் சபைக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு அரங்கேற்றம் பண்ண ஆரம்பிக்கிறா. திகட சக்கர செம்முகம் ஐந்துளான், திகழ் தசக்கரம் செம்முகம் ஐந்துளான். நன்ன விளங்காமல் இருக்கக்கூடியதான அப்படி நல்ல தேஜஸோடு இருக்கக்கூடியதான 10 கரத்தோடையும் அப்படி செக்கச்சவேர்னு இருக்கக்கூடியதான 5 முகத்தையும் கொண்டவன். இந்த செய்யுளை வந்து கடைசியிலேருந்து புரிஞ்சுனோன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதனால் கடைசி பாதத்தை சொல்லிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வரேன். கடைசி பாதம் விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாக, விகட சக்கர விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கார். அவர் அங்கே தான் ஆரம்பிக்கிறார். அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுனால காஞ்சிபுர பிள்ளையாரை பாடித்தான் ஆரம்பிக்கிறார். அவர் முருகனுடைய கதை நடந்தது எங்கேயோ இருந்தாலும் அவர் எடுத்துட்டு போகிற விதம் பார்த்தோன்னு சொன்னால் ஆற்று படலங்கள் தேசப்படங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போனோம். அந்த தமிழனுடைய இலக்கியத்தினுடைய ஒரு விதி என்னென்னா அந்த ஊரில் இருந்த நதியை வர்ணிச்சே ஆகணும் முதல்ல.
அதனால தான் கம்பரும் வர்ணிச்சார், பெரிய புராணம் பாடின பெரிய சேக்கிழாரும் வர்ணிச்சார். அதனுடைய விதி. எந்த தேசத்தில் அந்த கதை நடக்கிறதோ அந்த தேசத்தினுடைய நதியை முதல்ல வர்ணிச்சே ஆகணும். அப்படி இருக்கும்போது இவர் வர்ணிச்சிருக்கிறோம்னா இவர் பாலாரத்துக்கு வர்ணிக்கிறார். இவர் அப்படி பாலாரெல்லாம் வர்ணிச்சுட்டு அப்படி மேலே போகணும். அதனால அவர் முதல்ல கதை எங்கேயோ நடந்திருந்தாலும் தான் இருக்கிற இடத்த கண்டிப்பாக முருகன் வரக்கூடிய இடமாக நம்பி, நம்ம நடக்கக்கூடிய இடத்துல, நாம் இருக்கக்கூடிய இடத்துல முருகன் வருவான், அனுகிரகம் பண்ணுவான், இங்கே அந்த கதையை நடத்தி காட்டுவாங்கிற நம்பிக்கையில் அவர் என்ன பண்ணுறாருனா காஞ்சிபுரம் பிள்ளையாரை பாடி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பாலாரையும் பாடிட்டு அப்படியே மேலே போகிறார். கதை எப்பேற்பட்ட நம்பிக்கையில் தொடருங்கிறதுங்கன்னு நம்ம பார்த்துக்கணும். அதனால் அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதான பிள்ளையாரைத்தான் அவர் பாடுறார். சண்மதம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் முருகனுக்கு அந்த குமரக்கோட்டமும் பிள்ளையாருக்கு இந்த விகடசக்கர விநாயகரும் தான் அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சண்மதத்தில் பிரதானமாக இருக்கக்கூடியது. நதிக்கரை ஓரமாகவே 100 கால் மண்டபத்தில் எழுந்தருளிருக்கார் இந்த பிள்ளையார் விகடசக்கர விநாயகர். அவருக்கு ஏன் இந்த விகடசக்கர விநாயகர்னு பேர் வந்ததுன்னா, இந்த தக்ஷ யஜ்யத்தை அழிக்க போகும்போது சுவாமி இங்கேருந்து வீரபத்ரராக ரூபம் எடுத்துகிட்டு போனார். அந்த சடாமுடியிலேருந்து ஒரு முடியை எடுத்து பட்டார்னு அடித்தார் பரமேஸ்வரன் தரையில். அதுலேருந்து வந்தவர் தான் வீரபத்ரர். அவரை போய் தக்ஷ யஜ்யத்தை போய் அழிச்சிட்டு வந்துடும் அப்படின்னு விட்டார். அப்படி அந்த வீரபத்ரர் வரும்போது யஜ்ஞோ வை விஷ்ணு அப்படின்னு வேதத்திலே சொல்லிவிடுத்தோம். யஜ்யம்னா என்னென்னா அதுதான் விஷ்ணு. விஷ்ணுவுக்கும் யஜ்யத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அதனால தான் சொன்னார் பிரம்மார்ப்பணம் பிரம்மவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்மகிரம சமாதினான்னு கீதையில் சுவாமி சொன்னதும் அதுதான் காரணம். யஜ்யமும் நான் தான், அந்த யஜ்யம் பண்ணுறவனும் நான் தான், யஜ்யத்தில் பண்ணக்கூடிய ஆகுதியும் நான் தான், அந்த யஜ்யத்து மூலமாக பூஜை பண்ணக்கூடியவன் நான் தான், அந்த யஜ்யத்தில் இருக்கக்கூடிய அக்னி நான் தான் அப்படின்னு சுவாமி சொன்னதுக்கான காரணம் என்ன, சுவாமி தான் யஜ்யம், யஜ்யத்துக்கும் சுவாமிக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்போ யஜ்யத்தை அழிக்க வரான்னு சொன்னால் அங்கே என்ன பொருள் படுறது, மகாவிஷ்ணுவை டைரெக்டாக எதிர்க்கிற மாதிரி ஒரு பொருள் படுறது. அப்போ என்னாச்சான், சுதர்சனர் டக்குன்னு எழுந்து போயிட்டாராம். ஏதோ சுவாமியோட சண்டை போட வருது போல் இருக்கு. ஏன்னா வீரபத்ரர் இப்போ தான் அவதாரமாக இருக்கு. சுதர்சனருக்கு தெரியல அது வீரபத்ரர் பரமேஸ்வரனுடைய அம்சங்கிறது சுதர்சனருக்கு தெரியல. அதனால் டக்குன்னு என்ன பண்ணாராம், சுதர்சனர் இங்கேருந்து கிளம்பி போனாராம், வீரபத்ரரை எதிர்த்து நோக்கி ஓடினாராம். அப்படி ஓடும்போது வீரபத்ரர் எதுவும் பண்ணலையா, அந்த கபால மாலை போட்டிருந்தார் இல்லையா சுவாமி, கபால மாலிகாதரம்னு அப்படி கபாலின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம மயிலாப்பூர் சுவாமியை, அந்த கபால மாலையை தரிச்சுன்னு இருக்கக்கூடியதான அந்த கபாலத்தில் ஒரு கபாலம் வாயை திறந்து தான் அதில் போய் மாட்டின்னு தான் இந்த சுதர்சனம். அப்போ எப்பேற்பட்ட சக்தி இருக்கும் பார்த்துங்க. வீரபத்ரருடைய ரூபம் சுதர்சனம் இந்த லோகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. அந்த சுதர்சனம் அந்த வீரபத்ரருடைய மாலையில் இருக்கிற கபாலத்தோட வாயில் மாட்டிக்கிற அளவுக்கு சின்னதாக இருந்ததுன்னு சொன்னால் அப்போ அந்த கபாலம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கணும், அந்த கபாலங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய மாலையை போட்டு இருக்கிற வீரபத்ரர் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கணும், அதை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்படி போய் மாட்டின்னு இருந்தோ அதை விஷ்ணு பார்த்தார். நான் சும்மா இருக்கேன், நீ சும்மா இருக்க வேண்டியதானே சுதர்சனை பார்த்து கேட்டார். அதனால தான் சொன்னார், பின்னாடி துர்வாசர்கிட்டையும் அம்பரீஷனை காப்பாற்ற வரும்போது சுதர்சனை கிளம்பி போயிட்டால் துர்வாசர் வந்து வைகுண்டத்துக்கு போய் சரணம் அடைஞ்சார். என்னை காப்பாற்று, உன்னுடைய சுதர்சனை என்னை அழிக்க வருது. சுதர்சனமா எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னார். அவன் என் பேச்சை கேட்குறதே கிடையாது, அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் பண்ணுவான். அதனால தான் சுதர்சனத்துக்கு அவ்வளோ மகிமை. அவரை யார் உபாசனை பண்ணுறாலோ அவருக்கு அப்படி கொடுப்பார் சுதர்சனர். அத்தனை வியாதியும் போக்கி எதிரின்னு ஒருத்தரை வைக்கவே மாட்டார். அவர் மகாவிஷ்ணு நம்மளை அனுப்பணும், அவனை போய் பக்தனை போய் காப்பாற்றுன்னு சொல்லணும்லாம் வெயிட் பண்ணவே மாட்டார். அவர் தோன்றதை பண்ணிகிட்டே இருப்பார் அவர் பாட்டில். அந்த மாதிரி ஒரு ஆயுதம் மகாவிஷ்ணுக்கு. கூட இருக்கிறவன் என்றைக்குமே சொன்னதை கேட்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஊர்காரெல்லாம் சொந்த கேட்பான், கூட இருக்கவங்க கேட்க மாட்டான். அந்த மாதிரி சுதர்சனர் மகாவிஷ்ணு பேச்சு கேட்கறது கிடையாது. அதனால அவர் போய் மாட்டின்னு விட்டார். மகாவிஷ்ணு பார்த்தார், அது ரொம்ப அவசியம் எனக்கு. இப்போ நான் இப்போ அவர்கிட்டேருந்து காப்பாற்றணும். ஏன்னா அந்த சக்கரத்தை வாங்கின்றது பரமேஸ்வரன்டேருந்து. இங்கே திருவிழிமலையில் தன்னுடைய கண்ணை தாமரையாக புடுங்கி அர்ச்சனை பண்ணதான க்ஷேத்திரம் திருவிழிமலையில். அப்படி தபஸ் பண்ணி பரமேஸ்வரன் வந்து என்ன வேணும்னு கேட்டு எனக்கு வந்து ஒரு ஆயுதம் வேணும்னு கேட்க பரமேஸ்வரன் அந்த சக்கராயுதத்தை பெருமாளுக்கு தரார். அங்கே க்ஷேத்திரம் நமக்கு பக்கத்துலேயே இருக்குது திருவிழிமலை. அப்படி கொடுக்கும்போது திருவிழிமலை க்ஷேத்திர மகாத்மியம் சொல்கிறது அதை மகாவிஷ்ணுவால் பிடிச்சிக்க முடியலையா, அவரால் அந்த ஹேண்டில் பண்ண முடியலையா அந்த சுதர்சனத்தை. அதனால் சுவாமிகிட்ட கேட்டால் இதை நான் பிடிச்சிக்கிற மாதிரி கொஞ்சம் சின்னது பண்ணி கொடுங்கோலேன்னாராம். அதுக்கப்புறம் அவர் சின்னது பண்ணி கொடுத்தார் அப்படின்னு சரித்திரம். அவர்கிட்டேருந்து தான் சிரமப்பட்டு வாங்கினேன். மறுபடியும் அவர் கபாலத்துலேயே போய் மாட்ட வச்சுட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு விஸ்வக்சேனரை அப்படி பார்த்தாராம். விஸ்வக்சேனரை பார்த்து தான் அவர் போய் நான் போய் ஏதானும் பண்ணி எடுத்துன்னு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த வீரபத்ரர் முன்னிலையில் இவர் வந்து அங்கே சிரிப்பு முற்றா மாதிரி ஒரு ஆட்டம் போட்டார் இந்த விஸ்வக்சேனர்.
அப்படி ஆடின்னு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த எல்லா தேவர்களும் சிரித்தாலாம், வீரபத்ரர் சிரிக்கிறார். வீரபத்ரர் சிரிக்கும்போது அவருடைய கழுத்தில் இருக்கிற கபாலமும் சிரிச்சு தான். அப்படி சிரிக்கும்போது அந்த வாயில் மாட்டின்றதான அந்த சக்கரமானது கீழே விழுந்துடுத்தோ, பட்டுன்னு பிள்ளையார் பிடிச்சி விட்டார். அந்த சக்கரத்தை மகாவிஷ்ணு வாங்கிக்க வேண்டியிருக்க பிள்ளையார் பிடிச்சிட்டார். அதனால தான் விஸ்வக்சேனரும் பிள்ளையாரும் ஒன்றுன்னு சொல்கிறது. யார் சிரிக்க வச்சாரோ அவரே அதை பிடிச்சுட்டாருன்னா அங்கே ஒரு கதை ஒரு வெங்கியமாக போகும். அப்படி அதனால தான் நம்மளாம் பிள்ளையார் பூஜை பண்ணுவோம். ஸ்ரீ வைஷ்ணவ எல்லாரும் விஸ்வக்சேன ஆராதனை பண்ணுவாள். அப்படி அதை பிடிச்சி வச்சுன்னுட்டார். இந்த பிள்ளையார்கிட்டேருந்து வாங்கினோமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிள்ளையார் பிடிச்சி ஒழிச்சு வச்சுருந்தா பரவாயில்லை, அவர் வாயில் போட்டுட்டார். ஏன்டான்னா அந்த கபாலம் இத்தனை நாளியாக வாயில் வச்சிருந்து யாரும் ஒன்றும் சொல்லலை, நான் வாயில் போட்டுட்டா என்ன அந்த ஏன்னா அப்பா தானே வீரபத்ரர் அப்பாவுடைய கபாலம் இத்தனை நாளியாக வாயில் வச்சிருந்தது, இது என்ன ஏதோ செப்பு சாமான் போல் இருக்குது, ஏதோ பக்ஷணம் போல் இருக்குன்னு நினச்சி பிள்ளையார டப்புன்னு எடுத்து வாயில் போட்டுட்டார். இவர் மாமாவா அங்கேருந்து போனாரே, தேவ செஞ்சு கொடுத்துட்றா, என்னுடைய சக்கரண்டா, ரொம்ப சிரமப்பட்டு வாங்கினேடா, கண்ணெல்லாம் பிடிங்கி வச்சு தாமரை கண்ணெல்லாம் பேர் வாங்கி என்னென்னவோ அதுக்கு தலைகுப்புறம் நின்னெல்லாம் வாங்கியிருக்கேன், தேவ செஞ்சு கொடுத்துறேனார். அதெல்லாம் தர முடியாது, இத்தனை நாளி அது அங்கே தானே இருந்தது, அதுக்கிட்ட போய் கேட்டேலா, கபாலத்துக்கிட்ட போய் எங்கே கேட்க முடியுமாடா, என்னடா பேசுகிறேன் நீ, ஒன்ட்டதெல்லாம் கேட்க முடியும், உரிமையாக கேட்குறேன், கொடுத்துட்றான்னார். அதெல்லாம் தரமாட்டேன்னு சொல்ல விஸ்வக்சேனர் என்ன ஒரு உபாயத்தை கையாண்டாரோ அதே விஷயத்தை பெருமாளும் கையாள்றார். அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி இவரும் தோர்பீகரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி 2 கையால் 2 காதை பிடிச்சிக்கிண்டு அப்படி தோப்புகரணம் போடும்போது அந்த விகட நர்த்தனத்தை பண்ணி சிரிப்பு மூட்டக்கூடியதான ஒரு நர்த்தனத்தை பண்ணும்போது பிள்ளையாரும் சிரிக்க அந்த வாயில் இருந்ததான சக்கரம் அப்படி கீழே விழ அப்பாடா கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு அப்படி மகாவிஷ்ணு அதை கையில் பிடிச்சிட்டு எடுத்துட்டு ஓடி போனார் அப்படிங்கிறது அந்த சரித்திரம். அந்த சரித்திரம் நடந்தது இந்த விகட சக்கர விநாயகர்கிட்ட நடந்தது. காஞ்சிபுரத்தில் அந்த பிள்ளையார் தான் அந்த சக்கரத்தை பிடிச்சி வச்சுருந்தார். அதனால அவருக்கு விகட சக்கர விநாயகர்னு பேர். அந்த 100 கால் மண்டபத்தில் அவருக்குன்னு ஸ்பெஷலான அங்கே ஒரு பூஜை. அதனால் அவர் என்ன சொன்னார், அப்பேற்பட்டதான அந்த விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். இந்த விகட சக்கரன் இருக்கான் இல்லையா, அப்பேற்பட்ட அந்த பிள்ளையாரனுடைய அந்த கால்களை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் போய் அடிபணிவோம் அப்படின்னு முதல் செய்யுளை முடிக்கிறார். அப்போ எப்பேற்பட்ட பிள்ளையார் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக 3வது பாதத்துக்கு போகிறார். அகட சக்கர விண்மணியா உரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவான். அகடு அசக்கு அரவின் மணியாவுரை அப்படின்னு அங்கே இடத்துல பதச்சேதம் அப்படி பிரிக்கணும். அதை அவருடைய அந்த தொந்தி இருக்கு இல்லையா, பிள்ளையாருடைய தொந்தி, அந்த தொந்தியிலே ஆடின்னு இருக்கக்கூடியது அல்லது தொந்தியை கட்டி இருக்கக்கூடியது 2 விதமாகவும் அர்த்தம் எடுத்துக்கலாம். ஏன்னா அதனால தான் அகிஞ்சனார்த்தி மார்ஜனம் சிரந்தனோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வ சர்வனம் பிரபஞ்சநாசபீஷணம் தனஞ்சயாதி பூஷணம் கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம். ஆச்சாரியாலும் அந்த நாகாபரணத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். தனஞ்சயாதி பூஷணம், கையில் பணமே இல்லைன்னு யாரெல்லாம் தீனாளாக இருக்காலோ அத்தனை பேருடைய மனக்கவலையும் போகக்கூடியவராம் பிள்ளையார். வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான தெய்வத்தினுடைய ஸ்வரூபமாம் பிள்ளையார். அதனால் சிரந்தனோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம், முப்புறங்களை எரிச்சதான அந்த பரமேஸ்வரனுடைய மூத்த புள்ளை பூர்வநந்தனம் சுராரி கர்வ சர்வனம். அந்த அசுர தேவர்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்காளோ அவளுடைய கர்வத்தை அத்தனையும் அப்படியே நெசுக்கி அப்படி தவிடு பொடியாக மாற்றக்கூடியவர். அதுக்கப்புறம் சொன்னால் சுராரி கர்வ சர்வனம் பிரபஞ்சநாசபீஷணம், இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடியதான ஒரு கோபத்தை உடையவர். ஆனாலும் அகிஞ்சனார்த்தி மார்ஜனாக இருக்கக்கூடியவர். யாரெல்லாம் தப்பு பண்ணுறாலோ அவளைத்தான் அழிப்பார், மீதி யாரையும் அழிக்க மாட்டார். தனஞ்சயாதி பூஷணம், அந்த தனஞ்சயன் முதலியதான அந்த நாகங்களை ஆபரணமாக கொண்டவர். கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம், தன்னுடைய மஸ்தகத்திலேருந்து வரக்கூடிய அந்த தீர்த்தம் அந்த மஸ்தகத்திலேருந்து மதஜலம்னு ஒன்று வரும் யானைக்கு, அந்த ஜலமே நதி மாதிரி ஓடுறதான். அப்பேற்பட்ட ஜலத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய ரொம்ப பழம்பெரும் யானையை நமஸ்காரம் பண்ணுறேன், பஜே அவரை பஜிக்கிறேன்னு ஆச்சாரியார் சொன்னார் கணேச பஞ்சரத்னத்தில். புஜங்கத்தில் பார்த்தோன்னு சொன்னால் இந்த அகட சக்கரம்ங்கிறதையே குறிப்பிட்டுட்டார். ரணக்ஷுத்ர கண்டா நிநாதாபிராமம் சலத்தாண்டவோத்தண்டவத் பத்மதாலம் லசத்துந்திலாங்கோ பரிவ்யாளஹாரம் கணாதீசமீசான சூனும் தமிடே. அந்த ஈசானனுடைய புள்ளைய நமஸ்காரம் பண்ணுறேன்,
ஒழுங்காக இந்த ஒரு செய்யுளை படிச்சிருந்தா அப்படின்னு சொன்னாக்க முருகன் தமிழ் கடவுள்னு தெரிஞ்சிருக்கும், அவருடைய அப்பாவாக இருக்கிற பரமேஸ்வரன் தமிழ் கடவுள்னு தெரிஞ்சிருக்கோம், அந்த அப்பாவுக்கு மூத்த பிள்ளையாக பிறந்த பிள்ளையாரும் தமிழ் கடவுள்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த ஒரு செய்யுளை ஒழுங்காக படிக்காததுனால வந்தவனே நம்ம இப்போ உட்காந்து பேசின்னு இருக்கோம். அவர் என்ன சொல்கிறார், அந்த மணியெல்லாம் கட்டியிருக்கு இல்லையா சுற்றி வர பிள்ளையார்கிட்ட, அந்த மணியினுடைய சப்தத்தை கேட்டுட்டு, ஏன்னா யானை வரத்துக்கு முன்னாடி அதனுடைய ஓசை வந்துடும் அப்படின்பா, அந்த மணி தான் அந்த யானைக்கே பெருமை. அப்படி உடம்பு முழுக்க மணியை மாலையாக போட்டுருக்காரா, அந்த மணியினுடைய சத்தத்தினால அப்படி பெரிய சந்தோஷம் ஏற்படுமா பிள்ளையாருக்கு. அதை கேட்டுட்டு எப்போதும் அப்படி சந்தோஷமாக இருப்பாளாம். ரணக்ஷுத்ர கண்டா நிநாதாபிராமம் சலத்தாண்ட ஓத்தண்டவத் பத்மதாலம். அந்த மணியினுடைய சத்தத்துக்கும் தாண்டவம் எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி நர்த்தன விநாயகர்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அந்த மணியினுடைய சத்தத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி நர்த்தனம் ஆடின்னு இருக்கக்கூடிய பிள்ளையார்கிட்ட இன்னொரு விஷயம் இருக்குன்னார். என்னன்னா, சலத்தாண்டவோத்தண்டவத் பத்மதாலம் லசத்துந்திலாங்கோ பரிவியாளஹாரம். அப்படி அந்த நர்த்தனம் ஆடும்போது பிள்ளையாருடையதான அந்த தொந்தியிலே ஆடின்னு இருக்கக்கூடியதான பாம்பு மாலையை அணிஞ்சின்னு இருக்கக்கூடியவனேன்னு ஆச்சாரியார் சொல்கிறார். அதே விஷயந்தான் இங்கேயும் இவர் சொல்கிறார். அதை சொல்லும்போது அகடு அசக்கு அரவின் மணியா உரை, அந்த தொந்தியில் ஆடின்னு இருக்கக்கூடியதுன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அல்லது பிள்ளையார் ஒட்டியானமாக கட்டின்னு இருப்பார் ஒரு பாம்பை, அந்த பாம்பு அதை கட்டக்கூடியதான ஒரு வஸ்து அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த பாம்பினுடைய தலையில ஒரு ஜொலிச்சுன்னு இருக்கான் ஒரு மாணிக்க கல், முத்துக்கல். அது என்னடா அது முத்துன்னா, அது சாதாரண கல் இல்லையா, அது அந்த பாம்பு கிட்ட இருக்கக்கூடிய மாணிக்க கல் இல்லையா. அது எங்கேருந்துடா வந்ததுன்னா, சூரியன் தான் அந்த மாணிக்க கல்லாக உட்காந்துருக்காராம். அந்த சூரியனை சொல்றது 2வது பாதம். சகட சக்கர தாமரை நாயகன். தாமரை நாயகன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது சூரியன்கிறது நமக்கு தெரியும். தாமரை சூரியன் எப்பப்பெல்லாம் உதிக்கிறாரோ அப்பப்பெல்லாம் தாமரை ஜம்முன்னு மலரும். அதனால் தாமரைக்கு தலைவன்னு சூரியனை சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதான் பேர்பட தாமரை நாயகன். அந்த பாம்பினுடைய மாணிக்கமாக அந்த இடத்துல இருந்துருக்கார். அந்த பாம்பை இடுப்பில் கட்டின்னு இருக்கக்கூடியதான இந்த விகட சக்கர விநாயகரை எல்லாரும் போற்றுவோங்கிறது முடிஞ்சு போச்சு. அந்த முதல் பாதத்துக்கு வரும்போது இவர் என்ன சொல்கிறார்னா, அந்த சூரியன் யாருங்கிறத பற்றி பேசக்கூடியது தான் முதல் விஷயம். அதை சகட சக்கரம்ங்கிறார். ஒரு தேருக்கு சக்கரமாக இருந்த தாமரை நாயகன். சகடம்னா ஒரு வண்டி, அந்த வண்டிக்கு சக்கரமாக இருந்த சூரியன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யாருடைய சக்கரம் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா, அதுதான் முதல் பாதம். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான். நன்னா எல்லாருக்கும் தெரியும்படியாக இருக்கக்கூடியதான 10 கையோடையும் 5 தலையோடையும் நன்னா செக்கச்சவேர்னு அப்படி சுவாமியே தன்னை கண்ணாடியில் பார்த்துண்டா ஏய் சுந்தரா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி அழகாக இருக்கக்கூடியதான அப்படி செக்கச்சவேர்னு இருக்கக்கூடியதான 5 முகம் கொண்டே அந்த பரமேஸ்வரனுடைய அந்த சக்கரத்துக்கு, அந்த தேருக்கு சக்கரமாக இருந்த ஒரு பக்கம் சூரியனையும் இன்னொரு பக்கம் சந்திரனையும் சக்கரமாக வச்சுட்டு திரிபுர சம்ஹாரம் பண்ண கிளம்புறார் சுவாமி. அப்பேற்பட்டதான சரித்திரம் அது. அந்த பூமியே அப்படி தேராக மாற, 2 சக்கரமும் சூரிய சந்திராலாக மாற, 4 வேதங்களே குதிரையாக மாற, பிரம்மாவே உட்கார்ந்து சாரதியாக மாற, பிரணவமே அந்த குதிரையை கட்டுப்படுத்தக்கூடியதான கயராக மாற, அப்படி ஓட்டின்னு கிளம்புறார் சுவாமி. அப்படி கிளம்பும்போது ஒரு விஷயம் நடந்தது. சுவாமி அப்பேற்பட்ட தேரில் சுவாமி தன்னுடைய காலை வச்சாராம். அந்த தேர் சக்கரம் தாங்க முடியாமல் மேருமலையை சொரிய வச்சிருக்கா, மந்திர மலையை சொரிய வச்சிருக்கா அச்சானியா. ஏன்னா சூரிய சந்திரால் சக்கரம்னு சொன்னால் அந்த சக்கரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அச்சாணி வேணும் இல்லையா, அதுக்காக மந்திரமலையை தூக்கி ஒரு பக்கம் அச்சா சொரிய வச்சிருக்கா. அந்த மந்திரமலை அச்சு அருந்து போச்சான். அச்சரு பாக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அப்பேற்பட்டதான ஒரு சரித்திரத்தில் பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுறார். அதையும் சேர்ந்து நினைவுபடுத்துகிறார் இங்கே கச்சியப்ப சிவாச்சாரியார். எப்பேற்பட்ட சிவனுடைய பிள்ளை இவர் தெரியுமா, அந்த சிவனுக்கே நல்லது பண்ணதான ஒரு பிள்ளை, அப்பாக்கே நல்லது பண்ணதான ஒரு பிள்ளைப்பா என்னுடைய பிள்ளையாருங்கிறத குறிக்கிறதுக்காக வேண்டி திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துளான், 10 கையும் நன்னா செக்க செவக்க இருக்கக்கூடியதான 5 தலையும் யாருக்கு இருக்கோ அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுடைய சகட சக்கர தாமரை நாயகன், அவனுடைய அந்த தேருக்கு சக்கரமாக இருந்ததான அந்த தாமரையுடைய நாயகனான சூரியன் அகடு அசக்கு
அரவின் மணியா உரை, இடுப்பில் கட்டியிருக்கக்கூடியதான அந்த பாம்புக்கு அப்படி மேலே மாணிக்கம் மாதிரி ஜொலிக்கக்கூடியதான அந்த பாம்பை எடுத்து இடுப்பில் கட்டின்னு இருக்கக்கூடியதான விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். இங்கே இருக்கக்கூடியதான அந்த விகட சக்கர பிள்ளையார்னு சொல்லக்கூடியதான அந்த பிள்ளையாருடைய அந்த உண்மையான பாத கமலத்தை நாம் பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு இவர் சொன்னார். எப்பேற்பட்ட அர்த்தத்தை சொல்லிவிட்டேன்னு சொல்லிட்டு அந்த சபைக்கார அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டு மேலே நீங்கள் தாராளமாக சொல்லலாம்னால் இதே விஷயத்தை ஆச்சாரியாலும் சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்லியிருக்கா. அதுதான் நம்ம கவனிக்கணும். எப்படி இவர் மேலே கந்த புராணம் சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த முதல் பாட்டை பாடினாரோ அதே மாதிரி சுப்பிரமணிய புஜங்கம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆச்சாரியால் சில இடத்துல கவனிக்கணும். நம்ம கணேச பஞ்சரத்தில் தான் 5மே பிள்ளையார் மேலே, கணேச புஜங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் எல்லாம் பிள்ளையார் மேலே. ஆனால் சுப்பிரமணிய புஜங்கம் பாட ஆரம்பிக்கும் போது நினைவா முதல் ஸ்லோகம் பிள்ளையாருக்கு வச்சுட்டு மீதி எல்லாம் சுப்பிரமணியரை சோட்டார். அதே மாதிரி சிவபுஜங்கத்திலையும் முதல் ஸ்லோகம் கலத்தான கண்டம் இலபிருங்க சண்டம்னு சிவபுஜங்கம் சொல்லும்போது முதல் ஸ்லோகம் பிள்ளையார். ஏன்னா பின்னாடி வா சிவன் வேற பிள்ளையார் வேற, முருகன் வேற பிள்ளையார் வேறேன்னு பின்னாடி வரவா சொல்லுவாங்கிறத தெரிஞ்சுட்டு மெனக்கட்டுன்னு ஆச்சாரியம் என்ன பண்ணிவிட்டார், நான் சுப்பிரமணிய புஜங்கத்திலையும் சிவபுஜங்கத்திலையும் முதல் ஸ்லோகமாக பிள்ளையார் ஸ்லோகத்தை போட்டார். அதுக்கப்புறம் தான் மேலே பேச்சுக்கே வரார். அதனால இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவா. இதில் இன்னொரு விஷயமும் அடங்கியிருக்கு. இதில் என்னன்னா இது பிள்ளையார் மேலே பாடப்பட்ட செய்யுள். அதனால பிள்ளையார் வந்துட்டாரா, கந்த புராணத்தினுடைய முதல் செய்யுள். அதனால ஸ்கந்தன் வந்துட்டாரா. யாருடைய சக்கரம்னு சொன்னால் சூரியனே பரமேஸ்வரனுடைய சக்கரம்னு சொல்லியாச்சு. அப்போ பரமேஸ்வரன் எப்படி இருக்கார்னு சொன்னால் மாதொரு பாகனாக இருக்கார். அதனால பரமேஸ்வரனையும் பார்வதியும் சொல்லியாச்சு. நாளாச்சு. அவருடைய சக்கர தாமரை நாயகன்னு சொல்லும்போது சூரியனை சொல்லியாச்சு. 5ஆ மாறிடுத்து விகட சக்கர விநாயகன்னு சொல்லும்போது மகாவிஷ்ணுடைய சரித்திரத்தையும் சொல்லியாச்சு. ஷண்மதத்தையும் கொண்டு வந்துட்டார். காஞ்சிபுரத்தில் இருந்த அந்த கச்சியப்ப சிவாச்சாரியால் முதல் செய்யுள்ள 6 ஷண்மதத்தையும் சொன்னார்னா எப்பேற்பட்ட ஒத்துமை நமக்குள்ள இருந்திருக்கு, நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருந்திருக்குன்னு பார்க்கணும். அப்போ அந்த முதல் சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை இதே அர்த்தம் பொருந்தியதாக இருக்கு. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹம்த்ரி மகாதந்தி வக்திராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதி மிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் அப்படி சின்ன குழந்தையாக ரூபம் வச்சிருந்தாலும் விகட சக்கர விநாயகன் பார்த்தோம் இல்லையா, அந்த வாமனன்னு ஒரு அர்த்தம், விகடம் அப்படிங்கிறதுக்கு குள்ளமாக இருக்கக்கூடியன்னு ஒரு அர்த்தம். அதனால சதா பாலரூபாபி அப்படி சின்ன வயசாக இருந்தாலும் கூட விக்னாத்ரி ஹம்த்ரி விக்னம்ங்கிற மலமலையா தடைகள் வந்தாலும் அத்தனையும் போக்கக்கூடியது. மகாதந்தி வக்திரா யானை முகம் கொண்டவனாக இருந்தாலும் பஞ்சாஸ்ய மான்யா 5 தலை கொண்டவனுக்கு என்ன மரியாதை உண்டோ அதே மரியாதை இவனுக்கு உண்டு அப்படின்னா. அதுதான் இங்கே இவரும் சொன்னார். திகட சக்கர செம்முகம் 5 5 தலையை கொண்டவனுடைய புள்ளேன்னு இவர் சொன்னார் இல்லையா. முருகனை பாட ஆரம்பிக்கும் போது அப்போ இந்த சம்பிரதாயம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 5 தலை கொண்ட பரமேஸ்வரனுக்கு சமமானவன் ஆச்சாரியார் சுப்பிரமணிய புஜங்கத்துக்கு முன்னாடி பேசுகிறார். இவர் 5 தலையுடைய பரமேஸ்வரனுடைய சக்கரத்தினுடைய அந்த சக்கரத்தை தலையில் மணியாக வச்சுருக்கக்கூடிய பாம்பை கட்டிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதி மிருக்யா. இந்த பிரம்மா இந்திரன் முதக்கூடிய எல்லா தேவர்களும் இன்னும் தேடின்னு இருக்காளாம். அந்த தெய்வம் எங்கே, அந்த தெய்வம் எங்கே, அந்த தெய்வத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு தேடின்னு இருக்காளாம். கணேசாபிதாமே கணேசன்னு பேர் வச்சுன்னு இருக்கு இல்லையா. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இதெல்லாம் சொல்லி வச்சிருந்தோம் நம்ம எல்லாம். கணேசன், கணபதி, விக்னநாயகன், விநாயகன், விக்னராஜன் இது எல்லாமே ஒரே ஆளுன்னு. ஏன்னா இத்தனை நாளாக நம்ம நம்பிட்டு இருந்தோம் முருகன் ஒன்று சுப்பிரமணியரும் ஒன்று தான். இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அவளுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பேரில் தான் பிரச்சனை. சுப்பிரமணியன்னு அது பேர் என்னன்னா பிராமணால் நன்னா பூஜை பண்ணப்பட்டவன், பிராமணாளுடைய தத்துவத்துக்கு அந்த பிரம்ம தத்துவத்துக்கு அடங்கி இருக்கக்கூடியவன், அந்த பிரம்ம தத்துவத்தினால பூஜை பண்ணக்கூடியவன், அதை காப்பாற்றக்கூடியவன் அந்த சுப்பிரமணிய பேருக்கு அர்த்தமாக இருக்கு இல்லையா. அதுதான் இவாளுக்கு இடைஞ்சலாக இருக்கு. அது இருக்கக்கூடாது. அதனால முருகன் வேற சுப்பிரமணியர் வேறனாச்சு. அதனால தெளிவாக ஆச்சாரியர் என்ன பண்ணார், சுப்பிரமணிய புஜங்கம்னு சொல்லிட்டு அதில் ஒரு பாதத்தை போட்டார். நிருணாம் அந்தியஜானாமபி ஸ்வார்த்ததானே குஹாத் தேவமன்யம் ந ஜானே ந ஜானேன்னார். அவர் சுப்பிரமணிய புஜங்கம் தான் எழுதினார் பேரு. ஆனால் அதுக்குள்ள சொன்ன சமாச்சாரத்தை முழுசா படிக்கணும். எதுவாக இருந்தாலும் உட்காந்தா வா என்ன சொன்னாலும் படிச்சாதான் தெரியும். அதில் சொல்லும்போது நிருணாம் அந்தியஜானாமபி ஸ்வார்த்ததானே, மனுஷர்ல கடைசியா பிறந்தவான்னு சொல்லிட்டு இருக்காளே அவளுக்கு கூட இவா சொல்லக்கூடிய இந்த வரிசையில் பார்த்தாலுமே நான் சொல்றேன்
ஏன்னா இந்த வர்ணாசிரமமே இப்படி தான் இருக்குது. பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன், சூத்திரன், என்ன மனுஷன் எல்லாரும் சமம் தானே. அவள் செய்யக்கூடிய வேலையில் எது சிறந்த வேலை அப்படிங்கிறத பார்த்து அதை வரிசைப்படுத்தினா அவ்வளோதான். அடுத்த வாழ்க்காக வாழக்கூடியதான முதல் வாழ்க்கை, எல்லாருக்கும் வித்தையை கொடுக்கக்கூடியதான வாழ்க்கை. அந்த வித்தையை கொடுக்கக்கூடியவன், ஏன்னா எப்படி வாழணுங்கிறத காட்டக்கூடியதான ஒரு வேலையை செய்கிறவன் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வாழக்கூடியவாளை காப்பாற்றுறவன் ரெண்டாவது வேலை. அவள் ஜீவிச்சு காப்பாற்றியாச்சு, மேலே அவள் நித்தியப்படிக்கு பழக்கிறதுக்கு சாப்பாடெல்லாம் வேணுமே, அந்த மாதிரி வியாபாரம் அவளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறவன் மூணாவது. அப்போ அவளுக்கு இந்த 3 பேரும் இந்த வேலையை சரிவர செய்யணும்னு சொன்னா யாரை அண்டி இருந்தா, யார் கூட இருந்தா செய்ய முடியுமோ அவ 4வது அப்படின்னு வச்சா. அதனால சுப்பிரமணிய புஜங்கன்னு பேரை வச்சுட்டு இவர் சொன்னார், யாரு கடைசியா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காளோ அப்பேற்பட்ட அந்தியஜானாம் அப்பி ஸ்வார்த்ததானே, தான் யாருங்கிற பிரம்ம தத்துவத்தை புரிய வைக்கிற தெய்வத்தை, முருகனை தவிர எனக்கு ஒரு தெய்வம் தெரியலப்பா, குஹா தேவமன்யம் ந ஜானேன்னார் ஆச்சாரியார். அதனால எல்லாருக்கும் பொது, முருகனும் பொது, எல்லாருக்கும் பிள்ளையாரும் பொது. முன்னொரு காலத்திலேருந்தே நம்ம கிட்ட பிள்ளையார் பூஜை இருந்துட்டு தான் இருக்கு. ஷண்மதமும் எல்லா பிரதேசங்கள்லையும் இருக்கு. நம்ம பாரத தேசம் வேற, தமிழ்நாடு வேற கிடையாது. பாரத தேசத்துக்குள்ளத்தான் தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு வேற, பாரத தேசம் வேறேங்கிற எண்ணம் எள்ளளவும் தோணக்கூட கூடாது. சில பேருக்கு வேற இல்லை, கொடியை பார்த்தா கொடி ஏற்றினத்தினால தேசபக்தி வந்துருமான்னு கேள்வி கேட்கிறா. அப்படி ஒரு கால் கொடி ஏற்றி தேசபக்தி வரலேன்னு சொன்னா இந்த தேசத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லவா யாரும். ஏன்னா கொடியை பார்த்தாலே தேசபக்தி வரணும். பார்த்து அதை ஏற்றும் போது கூட உனக்கு தேசபக்தி வரலேன்னு சொன்னா பாரத தேசத்தில் இருக்கிறதுக்கான தகுதியே கிடையாதுன்னு அர்த்தம். பாரத தேசத்தில் இருக்கவா ஒவ்வொருத்தரும் அந்த கொடிக்காக பிராணனை விட்டுருக்கா. அதனால அந்த கொடியை பார்த்தா மரியாதையும் பக்தியும் தேசபக்தியும் வரணும். அதனால அந்த தேசபக்தியை அப்பேற்பட்டதான ஒன்றிணைந்து இருக்கக்கூடியதான அந்த பரபிரம்ம வஸ்துவே உருவெடுத்திருக்கக்கூடியதான நம்ம தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடியதான அந்த முருகனுடைய அண்ணாவாக இருக்கக்கூடியதான அந்த தமிழ் கடவுள் பிள்ளையார் நம்ம அத்தனை பேருக்கும் தேசபக்தியும் தெய்வபக்தியும் ஒற்றுமையும் நிறையா கொடுத்து மென்மேலும் நம்ம வளர்றதுக்கு அனுகிரகம் பண்ணோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய், சத்குரு சுவாமினா ஜெய்.